அதுக்கு நிறுத்தம், நிறுத்த நிறுத்தத்தை மையமா இருக்கக்கூடியது ஜதீஸ்வரம். அதுக்கப்புறம் முதல்ல அபிநயம் பண்ணக்கூடிய ஒரு 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 நாட்டியம் கத்துக்கக்கூடிய மாணவி வந்து முதல்ல அபிநயம் பண்ற பாடல் எது அப்படின்னு சொன்னோம்னா சப்தம். இந்த சப்தம் வந்து காம்போதி ராகத்துல தான் பாடப்படுது. மிஸ்ர சாப்பு தாளத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. எல்லா சப்தங்களும் வந்து மிஸ்ர சாப்பு தாளத்துல தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஏன் வந்து காம்போதி ராகத்தை சூஸ் பண்ணாங்க, மிஸ்ர சாப்புல மட்டும் எதுக்கு பாடினாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சரிவர நமக்கு தகவல் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தெலுங்கு மொழியில இந்த அநேக சப்தங்கள் அமைஞ்சிருக்கு. கிருஷ்ணன் மேல, ராமர் மேல, கோதண்டராமர் மேல நிறைய சில சப்தங்கள் வந்து அந்தந்த சமயத்துல இருந்த ராஜாக்கள் மேல அமைச்சிருக்காங்க. இதுல வந்து மண்டூகா சப்தம், சலாமு சப்தம், இப்படிலாம் பல வகையா தஞ்சை நால்வருடைய சப்தங்கள் இருக்கு. அதாவது அரசவைகள்ல ஆடும் பொழுது மன்னரை பார்த்து சலாம் தெரிவிக்கிற மாதிரியான சப்தங்கள் இருக்கு. கோதண்டராமர் மேல சப்தம், முருகன் மேல ஒரு சப்தம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல, அதாவது லாஸ்ட் ஒரு 30-40 வருஷங்கள்ல வந்து நிறைய தமிழ் சப்தங்கள். வழுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் வந்து ஆடும் மயில் தனை நாடும் முருகனை நீடு கலவியில் மோடி செய்வது நியாயமா அப்படிங்கிற ஒரு தமிழ் சப்தத்தை அமைச்சிருக்கார். அது தவிர வேணுகானனை கோரி என்மனம் நாடி நிற்கையில் மோடி செய்வது நியாயமா அப்படின்னு கேட்கிற மாதிரியான கண்ணன் மேல ஒரு சப்தம். இதுல பொதுவா சப்தத்துல வந்து ஒரு சிங்கார பாவமா தான் இருக்கு. அதனால ரொம்ப ஒரு மென்மையான முறையில அந்த அந்த அபிநயங்கள் அதுல அமைஞ்சிருக்கும். ரொம்ப ஆழமான அபிநயங்கள் அதுல இருக்காது. பதார்த்த அபிநயம்னு சொல்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை பண்ணக்கூடிய அபிநயமா தான் அதுல சப்தங்கள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு சரணத்துக்கும் நடுவுல சொற்கட்டு பாடமா, அதாவது ஒரு டியூன்ல, ஒரு மெட்டுல வந்து அந்த ஜதிய பாடப்படுது. காம்போதி, தன்யாசி, சுருட்டி, சண்முகப்பிரியா, வலஜி, இந்தோளம், அம்சானந்தி, இந்த மாதிரியான ராகங்கள்லாம் சப்தத்துல வந்து கையாளப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து வரது வந்து பதவர்ணம். வர்ணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பல்லவி, அனுபல்லவி, முக்தாஈஸ்வரம், அது வரைக்கும் பூர்வாங்கம் அப்படின்னும், அதுக்கப்புறம் எத்துக்கடை பல்லவி அல்லது சரணம், எத்துக்கடை சரணங்கள், சரணஸ்வரங்கள், சாகித்யங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த எத்துக்கடை பல்லவி ஆறு சரணத்திலிருந்து அது உத்தராங்கமாகவும் சொல்லப்படுது. 2 அமைப்பா, பூர்வாங்கம் மற்றும் உத்தராங்கம் அப்படின்னு. இதுல வந்து ரெண்டு விதமான வர்ணம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தான வர்ணம் அப்படிங்கிறது வந்து ஒரே அமைப்புல முக்தாயி ஸ்வரத்துக்கும் எத்துக்கடை ஸ்வரத்துக்கும் சாகித்யம் இல்லாம ஸ்வரமா இருக்கிறது வந்து தான வர்ணம். முக்தாயி ஸ்வரத்துக்கும் சரண எத்துக்கடை ஸ்வரங்களுக்கு சாகித்யம் அமைஞ்சிருக்கிறது பதவர்ணம் அப்படின்னும் நமக்கு தெரிஞ்சதுதான். காலப்பிரமாண அமைப்புல தான வர்ணம் வந்து துரித காலமாகவும், பதவர்ணம்ங்கிறது 2 கலையில சவுக்க காலமா அமைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு சவுக்க வர்ணம் அப்படின்னும் பேர் உண்டு. ஸோ பதவர்ணம் நாட்டியத்துல வந்து சவுக்க வர்ணம், பத ஜதி வர்ணம், ஸ்வரஜதி வர்ணம், தருவர்ணம், ராகமாளிகை வர்ணம், இப்படிலாம் பலவிதமான வர்ணங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். இதுலயும் தஞ்சை நால்வர் இயற்றிய பதவர்ணங்களுக்கு ஈடுன்னு
இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சொல்றதுக்கு இல்லை. ஒரு ஒரு திறமை மிக்க ஒரு நாட்டிய கலைஞர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஆழமா அபிநயம் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு கலைஞர் இருக்கார் அப்படின்னா, தஞ்சை நால்வருடைய வர்ணத்தை பண்ணும் பொழுது அவருடைய ஒரு அத்தனை திறமையையும் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். எந்த வர்ணங்களை பண்ணாலும் கொண்டு வர முடியும். ஆனா அந்த தஞ்சை நால்வருடைய வர்ணங்களை பாடி அதை ஆடும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு வந்து நிச்சயமா அது தனி, அதுக்கு ஈடு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நால்வர் காலத்துக்கு அப்புறம் பதவர்ணம் கம்போஸ் பண்ணின எல்லாருக்கும் அந்த நால்வருடைய ஒரு ஒரு சாயல் நிச்சயமா இருக்கு. அந்த அமைப்புல நீங்க பாத்தீங்கன்னாலே தஞ்சை நால்வருடைய பதவர்ணத்துல இருக்கக்கூடிய சாகித்ய அளவு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். சாமி நீ ரம்மனவே சகியரோ அவ்வளவுதான் இருக்கும் சாகித்யம். இதை வந்து ஒரு ஆவர்த்தனத்திலையும் பாடியிருக்க முடியும். சாமியை அழைத்து வாடி சகியே எந்தன், இதுதான் சாகித்யம். இதை வந்து ஒரு ஆவர்த்தனத்திலையும் பாட முடியும். ஆனா அழைத்து வாடி சகியந்தன் சாமி, அப்படி நல்ல விஸ்தாரமா இந்த கமாஸ் ராகத்துடைய அத்தனை பாவங்களையும் அதுல கொண்டு வர மாதிரியான அமைப்பு. இன்னொன்னு, அந்த நாட்டிய கலைஞர் வந்து ஸ்ருங்கார பாவமா அந்த சுவாமியை எப்படியெல்லாம் நீ அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கன்னு அபிநயம் பண்ணக்கூடிய, சஞ்சாரி பாவமா பண்ணக்கூடிய, பண்றதுக்கு அத்தனை விதமான இடமும் அதுல இருக்கும். சக்கி கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ற அந்த நாயகி, என்னோட சுவாமிய, எப்பேற்பட்ட பெருமை உள்ள அந்த சுவாமி, யாராலெல்லாம் போற்றப்பட்ட அந்த சுவாமி, அவரை நீ எப்படிலாம் அழைச்சிட்டு வரலாம், இப்படி அழைச்சிட்டு வா, அவரை வந்து பல்லக்கில் கூட்டின்னு வா, அவளை வந்து புடைசூழ கூட்டின்னு வா அப்படின்னு வந்து சஞ்சாரி பாவமா எத்தனை விதமான கைகள் சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த விஸ்தாரமான அந்த அந்த இசையமைப்பு அதுக்கு இடம் கொடுக்கும். பூமி புகழ் தஞ்சபுரி பிருகதீஸ்வரா, பூமி புகழ் சுந்தராபுரி சுந்தரேஸ்வரா, மதுராபுரி சுந்தரேஸ்வரா, இப்படிலாம் அதுல சாகித்யம். அதாவது முக்தாயஸ்வரத்துல பாத்தீங்க அப்படின்னாலே அதுலயும் வந்து கார்வைகள் நிறைய நீட்டி இருக்கும். ஒவ்வொரு வர்ணத்துக்கும் ஒரு விதமான அமைப்பு. சரணத்திலையும் அதை பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் அந்த ஜதீஸ்வரத்துல பண்ணியிருக்கிற அமைப்பு மாதிரி அந்த ராகத்துக்கு, அந்த நியாசஸ்வரத்துக்கு, ஜீவஸ்வரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஸ்வரமைப்பும் இருந்திருக்கும். முதல் ஸ்வரத்துக்கு நல்ல தீர்க்கமான ஸ்வரங்கள், தீர்க்கமான கார்வைகள் இருக்கக்கூடிய ஸ்வரங்கள். இரண்டாவது ஸ்வரத்துக்கு வந்து எங்கேயோ ஒரு ஸ்வரத்துக்கு வந்து பெரிய கார்வைகள் இருக்கும், அதுக்கப்புறம் கார்வைகள் குறைவா இருக்கக்கூடிய ஸ்வரம், அந்த மாதிரி ஃப்ரேசஸ் இருக்கும். மூன்றாவது ஸ்வரம் வந்து 2 ஆவர்த்தனத்துக்கு அமைஞ்சிருக்கும், நாலாவது ஸ்வரம் 4 ஆவர்த்தனத்துக்கு அமைஞ்சிருக்கும். இந்த 4வது ஸ்வரத்துல வந்து இந்த நாட்டியத்துல அந்த உல்லாச நடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த 4 ஜதிகள் ஆடி நல்ல ஒரு டீப்பான அபிநயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு, ஸ்வரத்துக்கெல்லாம் நல்ல விறுவிறுப்பான ஃபுட்ஒர்க்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கடைசியில முடிக்கும் போது ஒரு சின்ன ஆசுவாசப்படுத்துற மாதிரி பப்பா பத தனி நீ ச சரி ரி க க சரி சானி தனி பப்பா பத த, இந்த மாதிரியான உல்லாச நடை ஸ்வரங்கள் வந்து எல்லா வர்ணத்திலையும், அவருடைய 4 வர்ணத்துல அநேகமான வர்ணங்கள்ல அது இருக்கும். அந்த நேரங்கள்ல வந்து அந்த நாட்டிய கலைஞர் வந்து விதவிதமான நடைகள் பண்ணி அந்த ஸ்வரத்துக்கு பண்ற மாதிரியான,
அப்படி ஒரு திருப்பி திருப்பி ஒரு ஒரு 8 முறை 10 முறை அதை ரிப்பீட் பண்ணும்பொழுது அந்த கேட்கறதுக்கு அது அழகா அமையணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஸ்வரங்களை அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இப்போ ரீசன்ட் கம்போசர்ஸ் பண்ணியிருக்கிற வர்ணங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த நால்வருடைய பதவர்ணங்கள்ல இருந்து இவங்க நிச்சயமா இன்ஸ்பயர் ஆகாம அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நம்ம பார்க்க முடியாது, அவங்களால கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னோடியாகவும் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ பதவர்ணத்துடைய அமைப்பு இந்த மாதிரி. ஸ்வரஜதி அல்லது பதஜதி வர்ணங்கள் அப்படியும் இருந்திருக்கு. அதாவது ஏமாயலாடிற ஸ்வரஜதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த முக்தாய் ஸ்வரத்துக்கு ஸ்வரமாகவும் இருக்கும். அதுல முதல் கண்டிகைக்கு சொல்லுக்கட்டாவும் அந்த அந்த ஸ்வரம் பாடப்படுது. இப்போ தாரீதா குகுஜம் தரி தகஜம் ஜம் தரி கிட்ட தகதா தாரீதா குகுஜம் தரி தகஜம் ஜம் தரி கிட்ட தகதா தாரீதா. இப்படி 2 காலங்கள்ல அந்த சொல்லுக்கட்டு பாடப்படுது. ஹுசைனில சக்கரவாகத்துல எல்லாம் ஸ்வரஜதிகள் அமைச்சிருக்காங்க. எதுகுல காம்போஜிலையும் ஒரு ஸ்வரஜதி இருக்கு. காம்போதியில காண ஆவலானின் அப்படிங்கிற ஒரு ஸ்வரஜதி. இந்த மாதிரியான பலவிதமான ஸ்வரஜதிகள் இருக்கு. அதுக்கப்புறம் பதம் நல்ல விஸ்தாரமா அந்த பதவர்ணம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அமைதியான முறையில ஒரு ஒரு பதம் நல்ல சவுக்க காலத்துல இருக்கக்கூடிய சாகித்யத்துல அந்த பதம் அமைஞ்சிருக்கு. இந்த பதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பதங்களுக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய க்ஷேத்ரையர் தெலுங்கு மொழியில பண்ணின நிறைய பதங்கள் இன்னைக்கு நாட்டியத்துல கையாளப்படுது. இந்த பதங்கள் மதுர பக்தியா ஒரு நாயகனையோ இல்லது சுவாமியையோ தன்னுடைய நாயகனா நினைச்சு ஆடக்கூடிய கலைஞர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துற மாதிரியான சாகித்யங்கள் அந்த பதங்கள் அமைஞ்சிருக்கும். அதாவது காலப்பிரமாணத்துல எடுத்தோம் அப்படின்னா அது நல்ல சவுக்க காலத்துல ராகத்தோடைய பாவங்களை எடுத்து சொல்ற மாதிரியான அமைப்பில் அந்த பதவர்ணங்கள் அமைஞ்சிருக்கு, பதங்கள் அமைஞ்சிருக்கு. தெலுங்கு பதங்கள் அமைச்ச கம்போசர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ஷேத்ரையர், கணம் சீனையர், கஸ்தூரி ரங்கா, சாரங்கபாணி போன்றவர்கள்லாம் இந்த தெலுங்கு பதம் இயற்றிய பல கம்போசர்கள். தமிழ்ல நம்ம பதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில் சுப்பராமையர், கணம் கிருஷ்ணய்யர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, கவிக்குஞ்சர பாரதி இவர்கள்லாம் இந்த தமிழ்ல பதங்கள் இயற்றிய வாகையக்காரர்கள் அப்படின்னு நமக்கு சொல்றோம். இதுல இந்த பதத்துல ஸ்ருங்காரபாவமா இருக்கக்கூடிய பதம், அதுல நிந்தாஸ்துதி பதங்களும் நமக்கு இருக்கு. அதுல இந்த மாரிமுத்தா பிள்ளை, பாப்ப விநாச முதலியார் இவங்கெல்லாம் நிந்தாஸ்துதி பதங்களை கடவுளை புகழற மாதிரி இகழறது, இல்ல இகழற மாதிரி புகழறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கேலிச மாதிரியான அமைப்புல இருக்கிறது. இந்த மாதிரியான பதங்களும் நாட்டியத்துல இன்னைக்கும் கையாளப்படுது. இந்த பதத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது ஜாவளி. ஜாவளிங்கிறது ஒரு கன்னட மொழியில ஜாவடி அப்படின்னு அது வழக்கில் இருந்தது, அதுல இருந்து இவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இது காலப்பிரமாணத்துல ஒரு துரித காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல் அமைப்பு.
ஒரு நாயகனோட ஒரு ஒரு உரையாடல் மாதிரியான அமைப்புல இந்த ஜாவளிகள் இருக்கும். ஒரு கோவப்படுற மாதிரி, என்ன என்கிட்ட நீ வரமாட்டியான்னு கேட்குற மாதிரி, நீ உனக்கு இன்னொரு பெண்ணுக்கிட்ட தொடர்பு இருக்கு அப்படின்னு கோபிச்சுக்கிற மாதிரி, இப்படியான வார்த்தைகள் அதுல பிரயோகப்படுத்திருப்பாங்க. இந்த ஜாவளிகள் வந்து கமாஸ் ராகத்துல, காப்பி ராகத்துல, பெஹாக், சுருட்டி, கர்நாடக காப்பி, யமன் கல்யாணி, அமீர் கல்யாணி, இந்த மாதிரியான ராகங்கள்ல வந்து இந்த ஜாவளிகள் இருக்கிறத பார்க்குறோம். தருமபுரி சுப்பராயர், பட்டாபிராமையா, சுவாதி திருநாள், திருப்பதி நாராயண சுவாமி, பூச்சி ஸ்ரீனிவாசையங்கார், பட்டணம் சுப்பிரமணிய ஐயர், இவர்கள்லாம் இந்த ஜாவளிகள் இயற்றியிருக்காங்க. அநேகமா அனைத்து ஜாவளிகளும் வந்து தெலுங்கு மொழியில தான் இருக்கு. சமீபத்துல நம்ம தஞ்சாவூர் சங்கரையர் அப்படிங்கிற ஒரு வித்வான் வந்து ஒரு தமிழ்ல ஒரு ஜாவளி ஒண்ணு பண்ணியிருக்காரு, சுருட்டி பெஹாகிராகம்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து இப்போ நாட்டியத்துக்கு பண்றதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஜாவளி அது. இதுக்கப்புறம் கீர்த்தனை. கீர்த்தனை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பக்தி பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தனை, ஒரு ஒரு உருப்படி, கடவுளை போற்றி பாடுற மாதிரியான அமைப்புல இருக்கிறது. பல்லவி அனுபல்லவி சரணம்ங்கிற அமைப்புல இருக்கு. சிவன் மேல, முருகன் மேல, ராமர் மேல, அதாவது கீர்த்தனை அப்படின்னா நமக்கு நிறைய கம்போசர்ஸ் இருக்காங்க. அதுல நாட்டியத்துக்கு பொருத்தமா இருக்கிற கீர்த்தனை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த நடனம் ஆடினார் கோபாலகிருஷ்ண பாரதியாரோடது. ஆடேனம்மா ஹருடு அப்படிங்கிற ஒரு பல்லவி துரைசுவாமி ஐயருடைய கீர்த்தனை. ஆனந்த நடமாடுவார் தில்லை, நீலகண்ட சிவன் அவருடைய கீர்த்தனை. இதெல்லாம் நாட்டியத்துல ரொம்ப பிரபலமா பண்ணக்கூடிய கீர்த்தனைகள். இது தவிர வேற பல கீர்த்தனைகள் இருக்கு. நாட்டியத்துக்கு பொருத்தமா இருக்கிற கீர்த்தனைகள் நிறைய இருக்கு. நிறைய இப்போ வழக்கத்துல இருக்கிறதும் இருக்கு. கீர்த்தனைகள்ல தான் நம்ம கொஞ்சம் நிறுத்தத்தையும் பார்க்கலாம். இப்ப பதம் ஜாவளிகள்ல வந்து வெறும் அபிநயங்கள் மட்டும் இருக்கும், முகபாவனைகள் மட்டும்தான். கீர்த்தனையில வந்து இந்த பாடல் வரிகளுக்கு ஏத்த மாதிரி நிறுத்தத்தையும் அமைச்சு நம்ம பண்ணக்கூடிய ஒரு உருப்படி வந்து கீர்த்தனை. அடுத்து விருத்தம். விருத்தம் ஸ்லோகம் அல்லது பத்யம். விருத்தம்ங்கிறது நம்ம தமிழ்ல சொல்ற டேர்ம். ஸ்லோகம்ங்கிறது வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்றது. பத்யம் அப்படின்னு தெலுங்குல சொல்றாங்க. இந்த விருத்தம் அப்படிங்கிறது வந்து தாளம் இல்லாம ஒரு ராகபாவமா அதை பாடி அதுக்கு அபிநயம் பண்ற முறை. ஒரு கிருஷ்ண காரணாமிர்தம் அல்லது ஒரு பிள்ளைத்தமிழ் பாடல், இல்ல ஒரு தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல், தாயுமானவர் சுவாமிகளுடைய பாடல், இல்ல ஒரு கீர்த்தனைய அல்லது ஒரு பதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரியை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு விருத்தமா பண்ணிட்டு அந்த கீர்த்தனையை எடுக்கிறது. என்னுடைய குரு வந்து ஒரு முகம் சலித்தால் மறுகு சண்முகத்தில் ஒரு முகம் இறங்குவதும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு விருத்தத்தை வந்து பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்த பாடல் வரிகள் வரும். முருகன் மேல ஒரு முகம் சலித்தால், உன்னோட ஒரு முகம் என்கிட்ட சலித்தால் இன்னொரு முகம் என்ன கருணையோடு பார்க்காதா, ஒரு கரம் அடித்தால் பன்னிரு கரத்துள் ஒரு கரம் அணைப்பதும் இல்லையோ, ஓம் முருகாவென்று ஓலமிட்டழைக்க ஓடி வந்து அருள் செய்பவனே, இப்படி இல்ல அந்த வார்த்தைகள் வரும். திருத்தணி மேல் அமைஞ்சிருக்கிற அந்த முருகன் மேல இந்த பாடலை, இந்த விருத்தத்தை பண்ணி முடிச்சுட்டு காவாவா கந்தாவா அப்படிங்கிற கீர்த்தனையை வந்து அவர் எடுப்பார். ரொம்ப அழகா அந்த ராகமாளிகையில் அந்த விருத்தத்தை பண்ணிட்டு அந்த கீர்த்தனைய தொடரும் பொழுது ரொம்ப அழகா அந்த வராளி ராகத்துல முடிச்சுட்டு அந்த காவாவா கந்தாவா அப்படிங்கிற எடுப்பார்.
இதே விருத்தத்தை பண்ணி முடிச்சுட்டு கணம் கிருஷ்ணயரோட யார் போய் சொல்லுவார் எனக்கான பேரையும் காணேன் அப்படிங்கிற ஒரு தோடி ராகத்துல ஒரு பதம் இருக்கு. அந்த பதத்துக்கும் இந்த விருத்தம் வந்து ரொம்ப அழகா பொருத்தமா இருக்கும். இந்த யார் போய் சொல்லுவாருங்கிறதும் வந்து ரொம்ப முருகன் மேல, திருத்தணி முருகன் மேல, சீரோங்கிய தணிகை மாமலையில் வாழும் அப்படின்னு வரும் அனுப்பல்லவியில. ஸோ இந்த கீர்த்தன் இந்த பதத்துக்கு அந்த விருத்தத்தை பண்ணும் பொழுது தோடி ராகத்துல முடிச்சுட்டு அந்த பதத்தை எடுப்பார். காவாவா பண்ணும் பொழுது வராளி பண்ணி முடிச்சுட்டு அந்த விருத்தத்தை முடிப்பார். இது தவிர வந்து கிருஷ்ண காரணாமிரதம் பண்ணிட்டு கிருஷ்ணாணி பேகனை பண்ற வழக்கம் இருக்கு. அப்புறம் வந்து எத்தனைதான் ஜென்மம் எடுத்து அப்படிங்கிற ஒரு விருத்தம் இருக்கு. அந்த விருத்தத்தை பண்ணிட்டு வந்து நந்தனார் பாடின வழிமறைத்திருக்குதுங்கிற அந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனையும் பண்ற ஒரு வழக்கம் எங்க குருவோட இதுல உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த விருத்தம் பண்ற முறை. இது தவிர வந்து நவரச ஸ்லோகம் அப்படின்னு இருக்கு நம்ம நாட்டிய முறையில. அதுவும் வந்து ஸ்லோகமா விருத்தம் மட்டுமே பண்ணி அதை ஒரு உருப்படியா முடிக்கிற முறையும் நம்ம நாட்டியத்துல இருக்கு. அது விருத்தம் பாடுற முறை. அதுக்கப்புறம் தில்லானாங்கிறது ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற இடத்துல இடம்பெறக்கூடிய ஒரு உருப்படி. இது வந்து நல்ல விறுவிறுப்பா அமையணும் அப்படிங்கிறதுக்காக இதுல வந்து நிறைய அடவு கோர்வைகளை நம்ம செஞ்சு முடிக்கிறோம். வட இந்திய இசையில இருக்கக்கூடிய தரானா அதுல இருந்து இது வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கலாம்னு நம்பப்படுது. இது எந்த சமயத்துல நம்ம சவுத் இந்தியன் மியூசிக்ல, நம்ம கர்நாடிக் மியூசிக்ல இது வந்தது அப்படிங்கிறதும் அவ்வளவு கிளியர் கட்டா நமக்கு சொல்றதுக்கு தகவல் இல்லை. ஆனா ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து இந்த தில்லானாங்கிறது வந்து நாட்டியத்துல இருந்திருக்கு. 4 வரை வந்து நிறைய தில்லானாக்கள் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய ரொம்ப ஒரு பாப்புலரான தில்லானா வந்து சங்கராபரணத்துல இருக்கக்கூடிய அந்த திசர நடையில இருக்கக்கூடிய தில்லானா கம்போசர்ஸ் அப்படின்னு சொல்ல போனா பட்டணம் சுப்பிரமணிய ஐயர், பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்கார், மைசூர் சேஷன்னா, இவங்களுடைய சுவாதி திருநாள், இவங்களுடைய தில்லானாலாம் அந்த காலத்துல ரொம்ப பாப்புலரா வந்து எல்லா கலைஞர்களாலையும் அது பாடப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த நாட்டியத்துல வந்து மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பல இப்ப நம்ம பார்த்த மார்க்கம் முறைங்கிறது வந்து இருந்திருக்கு. இதுல வந்து இப்போ சமீபத்துல இந்த நாட்டியத்துல வந்து என்னென்ன பாடல்கள்லாம் உள்ள நாட்டியத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தியாகராஜ சுவாமியோட பஞ்சரத்ன கீர்த்தனை நாட்டியத்துல கடந்த ஒரு 20-25 வருஷமா ஆடப்பட்டு வருது. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியில இருந்து புரந்தரதாசருடைய தேவரநாமா, கனகதாசருடைய தேவரநாமா பாடல்கள், மீரா, கபீர்தாஸ், துளசிதாஸ் பஜன்கள், இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே இருக்கு. அஷ்டபதியும் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு. காவடி சிந்து, ஆண்டாளுடைய பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி பாடல்கள், குறவஞ்சி நாட்டியம்ங்கிறது வந்து ரொம்பவே பழைய நாட்டிய முறை. குறவஞ்சி நாட்டியம்ங்கிறது ஒரு நாட்டிய நாடகமாவே அந்த காலத்துல 4வர் காலத்துல எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரபேந்திர பூபால குறவஞ்சிங்கிறது வந்து அந்த காலத்துல ஒரு ராஜா மேல பண்ணி அதை வந்து ஒரு நாட்டிய நாடகமா ஆடி இருக்காங்கிற தகவலும் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கடந்த ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடியில இருந்து
இந்த குறவஞ்சி நாட்டியம்ங்கிறது வந்து பரதநாட்டிய மார்க்கம் பண்ணி முடிச்சு தில்லானா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு குறவஞ்சி பாடல் ஆடுற முறையும் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அது இருக்கு. நாட்டியத்துல இந்த குறவஞ்சி நாட்டியம் ஆடுறதுங்கிறது வந்து வழக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் திவ்ய பிரபந்தம், பாரதியார் பாடல்கள், பாரதிதாசன் பாடல்கள்லாம் ஏற்கனவே நாட்டியத்துல இருக்கு. அதாவது கடந்த நூற்றாண்டுல இருந்து ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்கள் பாடலை வந்து எனக்கு தெரிந்த வரையில், அதாவது திரு VAK ரங்காராவ் போன்ற சங்கீத, அதாவது நாட்டிய துறையில இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்ல கேட்டிருக்கேன் நான். ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய பாடல்களை நாட்டியத்துல வந்து ராமையா பிள்ளை தான் முதல்ல பண்ணினார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது தாயே யசோதா, பால்வடியும் முகம், ஆடாது அசங்காதுவா, மதுர மதுர வேணுகீத, இந்த மாதிரியான பாடல்களை வந்து நாட்டியத்துல வந்து ராமையா பிள்ளை முதல்ல பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய அந்த பாடல்கள் இல்லாம மற்ற நிறைய பாடல்கள் எல்லாமும் நாட்டியத்துல நம்ம பண்றதை நம்ம பார்க்குறோம். நந்தனார் சரித்திரத்திலிருந்து பாடல்கள், இந்த வழிமறைத்திருக்குது, வருகலாமோ ஐயா, இந்த மாதிரியான பாடல்கள் வந்து நாட்டியத்துல பல வருஷங்களா இருக்கு. இப்போ சமீப காலமா நாட்டியத்துல அப்படின்னு சொல்ல போனோம்னா கடந்த ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள வந்து இந்த 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 சுவாமி மேல இருக்கக்கூடிய ஸ்லோகம் முறையில இருக்கக்கூடிய அஷ்டகங்கள், பஞ்சகங்கள், சிவாஷ்டகம், அச்சுதாஷ்டகம், விஸ்வநாத அஷ்டகம், சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம், சரண சிருங்கார ஸ்தோத்திரம், இந்த மாதிரியான ஸ்தோத்திரமா இருக்கக்கூடிய பாடல்களை வந்து நாட்டியத்தில் எடுத்து பண்ற பார்க்குறோம். அதே மாதிரி மராட்டி மொழியில இருக்கக்கூடிய அபங்க, இப்ப நாட்டியத்துல அபங்க நிறைய ஆடுறதையும் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இப்போ ஒரு 20 வருஷத்துக்குள்ள இந்த நாட்டியத்துல அதிகமா வந்ததுன்னு சொல்லலாம். அதாவது மார்க்கம் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி முறையில தான், தஞ்சை நால்வர் கொடுத்த முறையில தான் நாட்டியத்தை மார்க்கத்தை நம்ம அமைக்க முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லை. அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இப்போ சமீப காலத்துல வந்து ஏதோ ஒரு தலைப்புல ஒரு நாட்டிய நிகழ்ச்சி, ஒரு தலைப்பு கொடுத்தாதான் ஒரு நாட்டிய நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம சொல்லும் பொழுது ஒரு தலைப்பு வந்து ஒரு ராமர் மேல ஒரு தலைப்பு, ஒரு கிருஷ்ணர் மேல ஒரு தலைப்பு, இல்ல ஒரு சிவன் மேல ஒரு தலைப்பு நம்ம கொடுத்தாலும் அதை வந்து மார்க்க முறையில வந்து ரொம்ப அழகா அமைக்க முடியும். அந்த இப்போ இருக்க அந்த நால்வர் கொடுத்த அதே நால்வர் பத்ததியில ஒரு நாட்டிய மார்க்கத்தை அமைக்க முடியும்ங்கிறது என்னோட கருத்து. அதை வந்து நாட்டிய நாடக முறையில தான் அதை அமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாட்டிய மார்க்கமாகவும் அதை ரசிகர்களுக்கு வந்து ஒரு சுவைப்பட அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. இதுக்கு வந்து என்னுடைய குரு வந்து 80கள்லயே வந்து சுப்பிரமணிய பாரதியாரோட கவிதைகளை எடுத்துக்கிட்டு ஒரு முழு மார்க்கம் வந்து அமைச்சவர் பண்ணியிருக்காரு. ஒரு முழு நாட்டிய நிகழ்ச்சி வந்து பாரதியார் கவிதைகள். அதுல அவர் அமைச்ச பாடல்கள் வந்து கற்பக விநாயக கடவுளை போற்றுங்கிறது வந்து இறைவணக்க பாடல். அதுக்கப்புறம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்ங்கிற பாடல் வந்து துவக்க பாடலா அமைஞ்சிருப்பார். ஒரு புஷ்பாஞ்சலி மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லுக்கட்டு, அதை தொடர்ந்து இந்த பாடல் வரும். அதுக்கப்புறம் அலாரிப்பூ. அந்த அலாரிப்பூல வந்து வள்ளுவர் சம்பிரதாயத்துல வந்து திருப்புகழ் பாடுற வழக்கம் உண்டு. அந்த அலாரிப்புல வந்து அவர் நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணிப்போன் அப்படிங்கிற அந்த பாடலை வந்து அதுக்கு பாடலா அந்த அலாரிப்பு மேல அமைச்சிருந்தார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும்ங்கிற பாடலை வந்து சப்தமா அமைச்சிருந்தார். கண்ணன் மனநிலையை தங்கமே தங்கம் கண்டு வர வேணும்படி தங்கமே தங்கம்ங்கிற கண்ணன் என் காதலன்கிற தலைப்புல வர அந்த பாடல்ல இருந்து சில பாடல்களை அவர் தேர்வு செஞ்சு அதை வந்து வர்ணமா அமைச்சிருந்தார் ராகமாளிகையில. அதுக்கப்புறம் ஆசை முகம் மறந்து போச்சே, தூண்டிற் பொழுவினை போல், தீராத விளையாட்டு பிள்ளை, இதெல்லாம் வந்து சரணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பாடல்களை அமைச்சிருந்தார். அவரே ஒரு தில்லானா அமைச்சு அந்த தில்லானாவுடைய சாகித்யத்துக்கு
காக்கை சிறகினிலே நந்தலாலாங்கிற பாடலை வந்து சாகித்யமா அமைச்சிருந்தார். கடைசியில வாழிய செந்தமிழ் வாழ்கண தமிழருங்கிற அந்த பாடலை வந்து மங்களமா முடிச்சிருந்தார். இது வந்து எங்கெல்லாம் வந்து இது ரொம்ப பிரபலமா அது நடந்தது, எவ்வளவு ரசிகர்களுடைய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு அந்த காலத்துல சொன்னா, அது வந்து பரதத்தில் பாரதிங்கிற ஒரு தலைப்புல அந்த நிகழ்ச்சியை பண்ணியிருந்தார். முழுக்க முழுக்க ஒரு மார்க்கமா அமைஞ்சிருந்தது. அது நாட்டிய நாடகமா நம்ம அமைக்கும் போது அதுல நாட்டிய நாடகத்துக்கு உண்டான அம்சங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து நம்ம மார்க்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு முழு நிகழ்ச்சியை நம்ம அமைக்கிற போது அதுல வந்து மார்க்கம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து இந்த மார்க்கம் அப்படிங்கிற ஒரு 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 அமைப்பே வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ வந்து ஒரு சோலோவா ஒரு தனிநபர் நாட்டியத்துல வந்து நிறைய டிராமா ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய வந்தாச்சு. நிறைய நிகழ்ச்சியில நான் பாக்குறேன். ஒரு ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு அதுல வந்து இன்னொரு பாடலை கொண்டு வந்து அதுல சேர்க்கறது, இல்ல அந்த பாடலுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு பாடலுடைய 2 வரியையோ ஒரு சரணத்தையோ கொண்டு வந்து அந்த பாடல்ல வந்து திணிச்சு அதை பாடுறது அப்படிங்கிற முறையெல்லாம் இப்ப இருக்கு. இதெல்லாம் வந்து அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மார்க்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு 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 அமைப்பு, ஒரு டிசைன் அது. ஏன்னா அதுலதான் அந்த எப்படி அந்த அமைப்புல வந்து ஒரு 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 மணி நேரம் இல்ல ஒரு 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு வந்து எங்கேயுமே ஒரு சலிப்பு ஏற்படாம அழகான அமைப்புல வந்து அதை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த மாதிரியான இந்த அமைப்பு மாறாம நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுல இன்னும் ஒரு விஷயம், அந்த புஷ்பாஞ்சலியை சொல்லாம விட்டுட்டேன். அந்த புஷ்பாஞ்சலிங்கிற ஒரு உருப்படியும் வந்து நாட்டியத்துல இருந்திருக்கு முன்னாடி. அதாவது நால்வர் காலத்துல இது அதிகமா இருந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதாவது அந்த காலத்துல வந்து அதாவது இறை வழிபாட்டுல இருக்கக்கூடிய, ஆலய வழிபாட்டுல இருக்கக்கூடிய பாடல்கள், அப்புறம் அரசவையில இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பிரிச்சுதான் அதை பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த ஆலய வழிபாட்டுல இருக்கக்கூடியதுல வந்து கௌத்துவங்கள், புஷ்பாஞ்சலிகள், கீர்த்தனங்கள், தேவாரங்கள், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பண்ணினதா நமக்கு செய்தி இருக்கே தவிர அது எந்த ஊர்ல இருந்த தேவதாசியோ ஆறு நாட்டிய நடன கலைஞரோ எப்படி ஆடி இருக்காங்கிற ஒரு ஒரு துல்லியமா நமக்கு விவரங்கள் எதுவும் நமக்கு இல்லை. அரசவையில ஆடின பாடல்கள்னு சொல்ல போனா இப்ப நம்ம இந்த பதவர்ணங்கள், இந்த சப்தங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நாயக்க நாயக்கி பாவத்தில் இருக்கிறதுலாம் அரசவையில வந்து ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது. சப்தம், அதாவது புஷ்பாஞ்சலிங்கிறது வந்து பொதுவா ஒரு கடைசி லாஸ்டா ஒரு 60-70 வருஷமா வந்து நாட்டியத்துல ரொம்ப வழக்கமா இருந்திருக்கு. இதுல வந்து இந்த தோடை மங்கலம்ங்கிறதும் அதுவும் சொல்லணும். தோடை மங்கலம் அப்படிங்கிறது வந்து நால்வருடைய மார்க்கத்திலேயே இருக்கிறதா வந்து அவருடைய அந்த கருவூலம், நாட்டிய இசை கருவூலம் புத்தகத்திலேயே சில தகவல் இருக்கு. ஆனா அவர்கள் சொன்ன அந்த தோடை மங்கலம்ங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜெயஜானகி ரமணாங்கிற அந்த தோடை மங்கலமா இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இந்த நால்வர் காலத்துல இருந்த தோடை மங்கலம்ங்கிறது வந்து இறைவணக்க பாடலா பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் சம்பிரதாயத்திலையும் தோடைமங்கலம் ஞானசபேச ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு இறைவணக்க பாடல் பாடுறது உண்டு. ஜெயசுத்த புரிவாச ஜெயமகா ஞானசபேசங்கிற அந்த பாடல் வந்து இறைவணக்கமா தான் பாடுறது, அதுக்கு நாட்டியம் பண்றது கிடையாது. இது வந்து இந்த வழுவூர்ல இருக்கக்கூடிய அந்த சிவன் மேல கஜசம்ஹாரமூர்த்தி மேல பாடின பாடல் அது. ஸோ அந்த தோடைமங்கலம்ங்கிறது வேற. ஜெயஜானகி ரமணங்கிற இந்த தோடைமங்கலம் வந்து 5 ராகத்துல வித்தியாசமான தாளங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆரபி ராகத்துல மாறி வருது இல்லையா. இந்த தோடைமங்கலம்ங்கிறது வந்து 19ஆம் நூற்றாண்டோட இறுதி நேரத்துல, இறுதி பகுதியில இது வந்து நாட்டியத்துக்குள்ள வந்திருக்க ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் சில வல்லுநர்கள் சொல்றாங்க. அது வந்து 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல இதை வந்து ஒரு 1910-20களில் வந்து இந்த தோடைமங்கலம் நாட்டியத்துல அதிகமா இடம் பெற்றிருக்கு.
ஜெய ஜானகி ரமணங்கிறது. இது வந்து ஹரிகதா ட்ரெடிஷன்ல இருந்து, கதா காலக்ஷேபத்துல தான் இது வந்து அதிகமா இதை பாடியிருக்காங்க. ஹரிகதையில லக்ஷ்மி பாய், பன்னி பாய்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல வந்து மேடை கச்சேரி அப்படின்னாலே வந்து ஹரிகதை தான் இருந்திருக்கு. அதாவது 19ஆம் நூற்றாண்டுல அந்த சமயத்துல, அதாவது 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில எல்லாம் வந்து மேடை கச்சேரிங்கிறது வந்து ஹரிகதை தான். அதுலதான் வந்து இசையும் இருக்கும், கதைகளும் ஒரு புராண கதைகளை பத்தி அவங்க கதையா சொல்லுவாங்க. 20வது நூற்றாண்டோட பிகினிங்ல தான் மேடை கச்சேரிங்கிறதே ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஹரிகதையிலிருந்து அப்படியே தொடங்கி அதுல இருந்து அப்படியே மேடை கச்சேரி, இசை கச்சேரின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த அந்த ஜெயஜானகி ரமணங்கிற தோடைமங்கலமும் நாட்டியத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 80களில் வந்து நாட்டியத்துல புதுசா ஒரு இணைக்கப்பட்ட இன்னொரு துவக்க நிகழ்ச்சி, இன்வொகேட்டரி உருப்படி அப்படின்னு சொல்ல போனோம்னா மல்லாரி. இந்த மல்லாரி உருப்படியை வந்து முத்துசுவாமி பிள்ளை, வைத்தீஸ்வரன் கோவில் முத்துசுவாமி பிள்ளைங்கிற நாட்டியாச்சாரியா வந்து மல்லாரியை வந்து நாட்டியத்திலேயே ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் தான் வந்து முதல்ல நாட்டியத்துல அதை பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது வந்து நாதஸ்வரத்துலதான் இந்த மல்லாரி வந்து பல வருஷங்களா வந்து கோவில்கள்ல, ஆலயங்கள்ல சுவாமி வீதி புறப்பாடும் பொழுது இந்த மல்லாரி வாசிக்கிறதுக்கு. அப்ப நாட்டியத்துல பண்ணும் பொழுது அந்த மல்லாரியை அப்படியே பண்ணாம நாட்டியத்துக்கு நாட்டியம் அமைக்கிறதுக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய மல்லாரியை அவரே வந்து அமைச்சு, அவரே வந்து கம்போஸ் பண்ணி மல்லாரியை வந்து நாட்டியத்துல வந்து துவக்க உருப்படியா அதை பண்றாரு. இன்னைக்கு வந்து நிறைய வந்து மல்லாரியை வந்து நாட்டியத்துல ஆடுறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வந்து மூல காரணமா இருந்தவர் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் முத்துசுவாமி பிள்ளை. நாட்டியவர்களை வந்து ஒரு நாட்டியாச்சாரியாவா இருந்து பிரெஞ்சு நாட்டுடைய செவாலியர் விருது பெற்ற ஒரே நாட்டியாச்சாரியா அவர் தான், முத்துசுவாமி பிள்ளை அவர்கள். இந்த அலாரிப்பூன்னு சொல்லும் பொழுது நம்ம நாட்டியத்துல பண்ற அலாரிப்புங்கிறது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது. இந்த மல்லாரி வாசிக்கும் பொழுது மல்லாரிக்கு வந்து ஆலாப்பனை வந்து கம்பீர நாட்டிய ராகத்துல வந்து ஆலாப்பனை செய்வாங்க. அந்த ஆலாப்பனை வாசிக்கும் பொழுது தவில்ல வந்து கண்ட கத்தி அமர்த்தி ஒரு நடை வாசிச்சுட்டு வருவாங்க. அந்த ராகா ஆலாப்பனை வாசிக்கிற மொத்த நேரமும் வந்து தவில்ல வந்து கண்டகதி தான் அமர்த்தி அந்த சொற்கட்டு வாசிப்பாங்க. அந்த அமைப்புக்கு பேரு அலாரிப்பூ. இது ஒரு, அதாவது அநேகமா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஆலயங்கள்ல நாதசுர கலைஞர்கள் ராகம் வாசிக்கும் பொழுது, அதாவது கம்பீர நாட்டிய ராகம், மற்ற ராகங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் சர்வலகுவாக சத்துஸ்வரத்துல தான் அமர்த்துவாங்க, நடையில அமர்த்துவாங்க. ஆனா மல்லாரிக்கு கம்பீர நாட்டிய ராகம் வாசிக்கும் போது மட்டும் கண்ட நடையில கதி அமர்த்தி வாசிப்பாங்க. அதற்கு பெயர் வந்து அலாரிப்புங்கிறது. அந்த அலாரிப்பும் இந்த அலாரிப்பும் பேர் பொருத்தம் மட்டும்தான் இருக்கே தவிர, நம்ம அலாரிப்பு வந்து நாட்டிய மரபுல இருக்கக்கூடியது, அந்த அலாரிப்பு வந்து கண்ட நடையில வாசிக்கக்கூடிய ஒரு சொற்கட்டமைப்பு. அதான் எனக்கு தெரிஞ்ச இந்த மார்க்கம் முறையெல்லாம் ஓரளவு சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி சார், சுவாமிநாதன் சார். ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு பிரசன்டேஷன் இன்னைக்கு, ரொம்ப அருமையான கருத்துக்கள். நிறைய பசங்க, புது பசங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. இப்பதான் அவங்களும் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய நுணுக்கமான கருத்துக்கள், நுணுக்கமான செய்திகள் எல்லாமும் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ கலந்துரையாடல்ல நிறைய, ஏன்னா நீண்ட நேரம் போச்சு, ஏன்னா எப்போதுமே 3/4 மணி நேரம் போகும், இது நீண்ட நேரம் போனது. ஆனா நான் எதுவுமே வந்துட்டு நடுவுல குறுக்கிடல, ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால இது வந்து போகத்தான் போகும், அது அந்த நேரத்துக்கான செய்திகள் வந்துட்டு வரத்தான் வேணும். அதனாலதான் வந்துட்டு முழுமையா உங்களுடைய இதை கேட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய மக்கள் யாராவது கேள்விகள், கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, கருத்துக்களையோ அல்லது கேள்விகளையோ கேட்டா நம்ம அது ஒரு கலந்துரையாடலா எடுத்துக்கலாம். இது நேரத்தை பத்தி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா இருக்கு. ஒரு நல்ல செய்திகளையும் நல்ல கருத்துக்களையும் நம்ம வந்துட்டு நம்ம இங்க பகிர்ந்து கொள்ள முடியும்.
அதனால நீங்க கொஞ்சம் அதற்கு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கேள்விகளையும் நீங்க முன்வைக்கலாங்க. இப்போ யாரு முதல்ல கேள்வி கேக்குறீங்க? உங்களுடைய கையை மட்டும் கொஞ்சம் எடுத்து இது பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். கேள்விகளோ கருத்துக்களையோ கொஞ்சம். அப்புறம் நான் கேக்குறாங்க. அப்புறம்னா மார்க்கம் பத்தி ரொம்ப அழகா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. இப்போ நமக்கு இந்த அடவுகள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அடவு சிஸ்டம், தட்டடவு, நாட்டடவு அப்படின்னு ஒரு 13 to 14 செட் ஆஃப் அடவு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இதுவும் இப்போ இவங்க தஞ்சை நால்வர் அவர்கள் தான் ஃபுல்லா அமைச்சு கொடுத்ததா? ஏன்னா இப்போ சில சமயம் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில கேள்விகள் கேக்குறாங்க. என்னன்னா இந்த அடவுக்கு இந்த பேரு தானே வச்சிருக்காங்க, அதுக்கு சில எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சிஸ்டம் எல்லாம் எப்ப வந்தது, எத்தனை காலங்களா இந்த அடவு சிஸ்டமும் நம்ம ஃபாலோ பண்ணது இவங்க தஞ்சை நால்வர்களோட அமைப்பு தானா சார் இந்த அடவுகளுமே? ஆமா, அடவுகள் அமைச்சதும் தஞ்சை நால்வர்கள் தான். இந்த இதுக்கு உண்டான தகவலும் அந்த நாட்டிய இசை கருவூலம்ல பாலசரஸ்வதி அவர்கள் எழுதின அந்த இதுல இருக்கு. அந்த முன்னாடி அவங்க அணிந்துரை எழுதியிருக்காங்க. அதுல அவங்க 108 அடவுகள் அமைச்சு நால்வர்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஆரம்பத்துல இந்த தட்டடவு, அதுக்கப்புறம் நாட்டடவு, பரவல் அடவு, புத்தடவு, கோர்வை அடவுங்கிற அந்த 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 அமைப்பு மொத்தமும் அவங்க அதுல சொல்லியிருக்காங்க. எதுக்கு முதல்ல தட்டடவு, எதுக்கு அதுக்கு அடுத்தது நாட்டடவு வரணும், எதுக்கு அடுத்தடுத்து அந்த 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 ப்ராக்ரெஷன், எதுக்கு இந்த அடவு முடிஞ்சு இந்த அடவு, எதுக்கு இதுக்கு இப்படி அப்படிங்கிறதெல்லாம் அதுல சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் ரொம்ப நம்ம கிளியர் கட்டா இதுக்கு ஏன் தட்டடவு, இதுக்கு ஏன் இதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரிஞ்சதுதான். அதை தட்டி ஆடுறதுனால தட்டடவு, காலை நாட்டி வைக்கிறதுனால அதுக்கு நாட்டடவு, பரவல் அடவு நம்ம பரவி ஸ்ப்ரெட் பண்ணி ஆடுறதுனால அதுக்கு பரவல் அடவு, குத்தடவுங்கிறது நம்ம காலை இப்படி குத்தி வச்சு ஆடுறதுனால, குதித்து மெட்டுங்கும் பொழுது அதை நம்ம ஜம்ப் பண்ணி குதித்து ஆடுறதுனால குதித்தடவு. கோர்வை அடவு ஒரு 2-3 காம்பினேஷன் ஆஃப் அடவுஸை ஒன்னா சேர்த்து நம்ம ஆடுறதுனால கோர்வை அடவு. தீர்மானம், எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானமா சொல்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எந்த ஒரு கோர்வையையும் நம்ம முடிக்கும் போது அதை தீர்மான அடவோட முடிக்கிறோம், அதனால அதுக்கு தீர்மான அடவுன்னு பேரு. மண்டி அடவு, முழு மண்டியில உட்காந்து ஆடுறதுனால அதுக்கு மண்டி அடவு. இல்ல சறுக்கல்ங்கும் போது அதை ஸ்லைட் பண்ணி ஆடுறதுனால அதுக்கு சறுக்கல். பாய்ச்சல் அடவு ஆர் பாய்தல் அடவு, ஜம்ப் பண்ணி குதித்து ஆடுறதுனால அதுக்கு பாய்தல் அடவுங்கிற பேர். இதெல்லாம் ஓரளவு நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய விதத்துலதான் அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த அமைப்பை அமைச்சு கொடுத்ததும் தஞ்சை நால்வர் தான். தஞ்சை நால்வர் தான். அதுக்கு முன்னாடி அடவு வகைகள் நிச்சயமா இருந்திருக்கு. அப்போ இத சிஸ்டமேட்டிக்கா இது இப்படி இருக்கணும், இதுக்கப்புறம் இது வரணும்னுலாம் அப்ப ஃபாலோ பண்ணிருப்பாங்களாங்கிறது தெரியாது. ஏன்னா அது அந்த சமயத்துல அது ஒரு ஒரு வாழ்க்கை முறையில ஒரு 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 அம்சமா தானே இந்த நாட்டியம் இருந்திருக்கு. இத ஒரு தொழில் முறையா ஆடி இருக்காங்க. இருந்தாலும் அந்தந்த சமயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 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 கொண்டாட்டங்களோ, ஒரு ராஜா ஒரு போர்ல வெற்றியாகி வந்திருக்காரு, இல்ல அவருடைய ஒரு பிறந்த நாள் விழா, இல்ல வேற ஏதாவது அரசவையில ஒரு விழா நடக்கும் பொழுதுதான் இந்த மாதிரியான நாட்டியங்கள் நடந்திருக்கு, கொண்டாட்டங்கள் நடந்திருக்கு. அது மாதிரி கோவில்கள்லயும் இந்த மாதிரி கோவில் விழாக்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. இத அவங்க ஒரு 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 ஆர்ட்டா அதை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இதுல இது இப்படி வரணும் அப்படிங்கிற அமைப்பை அதை யாருக்காவது கத்துக் கொடுக்கும் பொழுதுதான் இதை அதுக்கு ஒரு ஃபார்மேட் அமைக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு தாட் வரும். அப்ப இத ஒரு குறிப்பிட்ட குலத்தார் தான் அதை ஆடி இருக்காங்க இல்லையா, அதை தேவதாசிகள் ஆடி இருக்காங்க. ஒருத்தர் வழியா ஒருத்தர் ஆடும் பொழுது இதை அவங்க வீட்லயே இருந்துதான் கத்துப்பாங்க. இதை இப்ப கத்துக்கிற மாதிரி குரு கிட்ட இருந்தெல்லாம் அந்த காலத்துல கத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு தேவதாசின்னா அவங்க வீட்டுல இருக்கிற அதுக்கு அடுத்த தலைமுறை அப்படிதான் ஆடி இருப்பாங்க. சோ அதுல அவங்கவுங்க வீட்லயே இருந்து கத்துக்கிறதுனால இப்ப நானும் ஒரு குருகுலவாச முறையில கத்திருக்கேன். ஆனா என்னுடைய குரு கிட்ட ஒரு 8-10 வருஷம் அவர் வீட்டுல நான் இருந்தேன். எனக்கு சிஸ்டமேட்டிக்கா எனக்கு ஒரு நாள் கூட அவர் சொல்லி கொடுத்ததே கிடையாது. அவர் கூடவே இருப்பேன், அவர் கிளாஸ் எடுக்கும்போது பக்கத்துல உட்காந்து பாடுவேன். அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்து நான் கிரகிச்சிருக்கேனே தவிர இதை இப்படி பாடணும், இதை இப்படி தட்டணும், ஆறு இங்க இப்படி வரணும்னு அவர் சொன்னதே கிடையாது. ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது இந்த 8-10 வருஷத்துல. எங்கேயாவது நான் ஏதாவது தவறா பாடினேன்னா அது அப்படி இல்லடா அப்படின்னு சொல்லுவார், அவ்வளவுதானே தவிர
அவர் பாடும் பொழுது கூடவே பாடுறது அப்படியே கத்துக்கிட்டது தானே தவிர, இன்னைக்கு எனக்கு ஒரு 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 வயசு வரும்பொழுது எனக்கு சில விஷயங்கள் புரியும் பொழுது, ஒரு முதிர்ச்சி நிலை வரும்பொழுது, அப்போ கத்துக்கிட்ட நிறைய விஷயங்களை நான் திருப்பி ரீகால் பண்ணி நான் நிறைய விஷயங்களை வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அது சௌரியமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாட்டிய அதாவது அடவு முறைகளும் இந்த நால்வர்கள் அமைச்சு கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும். நன்றி சார், நன்றி சார். அடுத்தது ஸ்னேகா கேள்வி ஏதோ கேக்குறாங்க. ஸ்னேகா கேளுங்கம்மா. நமஸ்தே சார், அருமையான பிரசன்டேஷன். ஸோ நீங்க வந்து இந்த அல்லாரிப்புல வந்துட்டு சொல்லலாம் மாத்துறது வந்து இஸ் நாட் வெரி அட்வைசபிள் அப்படி சொல்றேன் இல்லையா? ஸோ இப்போ சமீப காலத்துல மயூர் அல்லாரிப்பு, அண்ணா அல்லாரிப்பு, அப்புறம் விளையாடல் அல்லாரிப்பு, சில ஒர்க் ஷாப்ஸ்ல எல்லாம் அல்லாரிப்புக்கு இருக்கிற ஒர்க் ஷாப்ஸ்ல விளையாடல் அல்லாரிப்பை கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒர்க் ஷாப் இருக்கு. சோ அதுல வந்து இப்போ ஒரு சைட்ல வந்துட்டு அம்மா உன்னோட ஆடியோ மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்ல நீ மியூட்ல போனாதான் எனக்கு இல்ல எக்கோ அடிக்கும். சரி. சோ அதுல வந்துட்டு ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு வந்து சொல் மாத்தாமையும் செய்யறாங்க. சிலதுல வந்து அழகியலுக்காக மயில் இல்ல அன்னம் அப்படின்ற வார்த்தையை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணி, சோ அதுவும் ஒரு அழகியலா தான் இருக்கு. இது ஒரு கொஸ்டின். அதை பத்தின கருத்து உங்களுது என்னன்றது. ரெண்டாவது வந்துட்டு இப்போ ஒரு சண்டை காட்சியோ இல்ல மார்க்கத்திலேயே இப்ப வர்ணத்திலேயே வந்து நம்ம இப்ப வர்ணம் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளி ஒரு சப்தம் அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது இப்ப நம சிவாய அர்த்தநாரீஸ்வரருங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வரும்போது இப்போ சிவம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு கண்டினியூஸா வேற வேற காம்பினேஷன்ஸ்ல அதை எடுத்துன்னு வரும் இல்லையா? ஸோ அதுவும் ஜதி. ஸோ இட்ஸ் ஆல் டெவலப்பிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து ஒரு நல்ல ஸ்பேஸா இருக்கு. ஸோ இது இட்ஸ் போத். இதுலயே எனக்கு கருத்து வேணும். இஸ் இட் த ரைட் வே? ரைட் ராங் இல்ல, பட் ஸ்டில் அதோட அழகியல் போகாம நீங்க இட் ஷுட் பி இம்ப்ரூவ்ட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால ஐ வாண்ட் டு நோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் இந்த விஷயம்லாம். ஓகே, இல்ல இது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வைதான். இப்போ அலாரிப்புல வந்து மயூரம் அலாரிப்போல வந்து ஒரு பீகாக்கோட மூவ்மெண்ட்டை வந்து இன்கார்பரேட் பண்ணி ஆடுறதுங்கிறது வந்து அது ஒரு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஒரு அன்னமோ அன்னத்தோடைய நடைய வந்து இன்கார்பரேட் பண்ணி பண்றதுல தவறு இல்லை. அதை வந்து சொல்லுக்கட்டுலையும் இப்போ வந்து ஒரு அபிநயத்தையோ இல்ல ஒரு உணர்ச்சியையோ இல்ல ஒரு காட்சியையோ நம்ம வந்து பிரசன்ட் பண்றது வந்து ஆடுற கலைஞருடைய திறமையை பொறுத்தது. இப்போ வந்து பழைய புராண கதைகளை வந்து நாட்டியமா நம்ம பண்றோம். இப்போ வந்து ஒரு முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடக்கிற ஒரு சண்டைன்னு வச்சுக்கலாம். ஒரு போர் நடக்குது. அந்த போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது பாடல் என்னவோ அந்த பாடல் இருக்கும். இப்போ சூரபத்மன் வந்து ஒரு அஸ்திரம் போடுறான், ஒரு அம்பு போடுறான். போட்டுட்டு அவன் ஒரு கர்ஜிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு இடம் வருது. அப்படிங்கும்போது அந்த நாட்டிய கலைஞர் வந்து சிரிப்பாங்க. அதுக்காக வந்து பாடுற கலைஞரும் அந்த இடத்துல வந்து சிரிச்சு காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அப்படித்தான் அதை வந்து கன்வே பண்ணணுங்கிறது இல்லை. இதுதான் வந்து ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அழகுணர்ச்சி குறையாம பிரசன்ட் பண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எக்ஸாஜரேட் பண்ணாம, ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணாம கன்வே பண்றதுங்கிறது ஒரு விதம். சில இடங்கள்ல வந்து சில விஷயங்களை வந்து எக்ஸாஜரேட் பண்ணணுங்கிறது நிச்சயமா இருக்கு. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட அந்த பவுண்டரி லைன் அவங்க எவ்வளவு வச்சுக்கிறாங்கிறத பொறுத்து தான். அது பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது எவ்வளோ ஏஸ்தட்டிக்கா அதை பிரசன்ட் பண்றாங்க, அது எவ்வளோ
அழகா அது ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுதுங்கிறது வச்சுதான் அதை நம்ம சொல்ல முடியும் தவிர அதுல வந்து இப்போ பாடல்ல இருக்கு. இப்போ சாமி நானுந்தர் அடிமைங்கிற வர்ணத்துல வந்து ஆஹ் ஆஹ் நாமாமிருத்த பானமே என் ஜீவனமே என்று நம்பினேனேங்கிற ஒரு லைன் இருக்கு. அங்க வந்து ஒரு ஒரு சட்ஜம்ல வந்து நிறுத்திட்டு நாமாமிருத பானமே என் ஜீவனமே என்று நம்பினேனே ஓம் நம சிவாய அப்படி ஒரு 3 ரெப்படேஷன் நம்ம பாடும் பொழுது அந்த ஸ்ருதியோட அந்த ராகத்தோட அது எழுஞ்சு வரும் பொழுது கேட்கறதுக்கும் அழகா இருக்கும். அங்க வந்து ஒரு ஒரு சிவன் போசஸோ இல்ல ஒரு தபஸ் பண்ற மாதிரியான போசஸோ இல்ல, இது ஒரு ஒரு சஜஷன் தான், எப்படி வேணா அதை அமைக்கலாம். அந்த மியூசிக்கலாவும் அங்க எங்கேயும் வந்து ஒரு முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எதுவும் இங்கேயே இது வருது அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு தோணக்கூடாது. இப்போ ஜதிகள்ல வந்து நமசிவாயங்கிற வார்த்தையை வந்து வச்சு பண்றதுன்னு இருக்கு. எது ஒன்னையும் வந்து அளவா கொடுக்கும் பொழுதுதான் அதுக்கு ஒரு அழகு இருக்கும். இப்போ அந்த ஓம் நமசிவாயங்கிற லைனை வந்து வார்த்தையை வந்து நாமத்தை வந்து ஒரு ஜதியில ஏதோ ஒரு இடத்துல ஒரு 2 இடத்துல நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா கேட்கறதுக்கு அழகா இருக்குமா, இருக்கலாம். ஒரு முழு ஜதி, ஒரு முழு திருக்கால ஜதி முடியும் பொழுது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ததிங்கிணத்தம் சிவாய நம ஓம் ததிங்கிணத்தம் சிவாய நமம் அப்படிலாம் திருப்பி அதை சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா அது ஓவர் டோஸ் மாதிரி ஆயிடும். அந்த அளவை புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எந்த ஒரு இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் கிடையாது. ஒரு சப்தத்துல அபிநயம் வைக்கும் பொழுதும் அபிநயம் கைகள் சேர்க்கும் பொழுதும் எந்த அளவு சப்தத்துல இருக்கணும், எந்த அளவு வர்ணத்துல வரணும், எந்த அளவு பதத்துல வரணும், மியூசிக்கலா எந்த அளவு அதை இழுத்து கொண்டு போகலாம், ஆறு எதுக்குள்ள அதை ஷார்ட்டா முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரப்போர்ஷனை தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒரு கலைஞரோட முக்கியமான ஒரு அம்சமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும். நான் இந்த ஒரு விஷயத்துக்காக அலாரிப்போல இருக்கிற சொற்கட்டுக்காகன்னு மட்டும் நான் அதை சொல்லலை. எல்லா அம்சங்களுக்கும் அதை நம்ம பொருத்தி பார்க்கணும். இந்த இடத்துல இது ஆடியன்ஸா நம்ம அப்படியே பிளைண்டா நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸா போயிடணும். அந்த இடத்துல ஒரு ரசிகாவா போயிடணும். அப்போ இது உட்காந்து பாக்குற ரசிகாவுக்கு வந்து இது கன்வின்சிங்கா இருக்குமா ஆர் அது வந்து என்ஜாயபிளா இருக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். அப்புறம் எல்லாத்துலயும் இந்த மியூசிக்காலிட்டிங்கிற ஒண்ணு வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது வந்து முக்கியம். அது எப்பவுமே நாட்டியம் வந்து மியூசிக் நல்லா இருந்தா மட்டும்தான் நாட்டியம் வந்து பரிமளிக்கும். ரொம்ப ஒரு ஆவரேஜான நாட்டிய கலைஞர் ஆடும் பொழுது பிரமாதமான மியூசிக் அமைஞ்சது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை எங்கேயோ கொண்டு போயிடலாம். அதே ஒரு பிரமாதமா ஆடக்கூடிய ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய நாட்டிய கலைஞர் ஆடும் பொழுது பாடுறவர் சரியா பாடல, மியூசிக் சரியா அமையலைன்னா அந்த நிகழ்ச்சியே அப்படியே ஃபிளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இந்த மியூசிக் வந்து ரொம்ப அழகா அமையணும். நாட்டியத்துக்கு சங்கீதம் இசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாமே ஒரு மியூசிக்கல் அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது சாந்தினி ரங்கன் அவங்க வந்துட்டு இப்போ கேள்வி கேட்கறாங்க. சாந்தினி கேளுங்கம்மா. நன்றிமா மேடம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். மார்க்கம் பற்றி நீங்க அழகான நல்ல ஒரு கருத்தை தந்திருக்கிறீங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் பயனுள்ள தகவல்கள் அதில் பெற்றுக்கொண்டேன். அதற்கு முதல் மிக்க நன்றிகள். இதுல மார்க்கத்துல இப்ப நாங்கள் ஒரு அரங்கேற்றங்கள் செய்யும் போது சில மாற்றங்கள் அந்த புஷ்பாஞ்சலி எல்லாம் பிறகுதான் வந்திருக்கிறது, முதல் ஆரம்பத்தில் இருக்கவில்லை. அப்படியா? ஆமா, புஷ்பாஞ்சலிங்கிறது வந்து நான் இப்ப சொன்னேன், அதான் ஒரு 20வது நூற்றாண்டுல தான் அதிகமா புஷ்பாஞ்சலி ஆடப்பட்டிருக்கு நாட்டிய நிகழ்ச்சிகள்ல. அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு பாதிக்கு அப்புறம் தான் ஒரு 50கள் 40-50களுக்கு அப்புறம் தான் புஷ்பாஞ்சலிங்கிற ஒரு உருப்படி வந்து அதிகமா நாட்டியத்துல ஆடப்பட்டிருக்கு. அதுக்கும் தஞ்சை நால்வர்கள் வடிவமைச்ச இது இப்ப சொல்லியிருந்தீங்க. இதுக்கு பிறகு இவற்றில் மாற்றங்களை யாராவது ஒருவர் செய்திருக்கிறாரா? அது ஏதாவது நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? மாற்றங்கள்னா என்ன மாதிரி மாற்றங்கள் சொல்றீங்க? இந்த அமைப்பு ஒழுங்கு அந்த மார்க்கத்துடைய ஒழுங்கு மாற்றமா? ஆமாம்.
இல்ல, மார்க்கத்தை வந்து நால்வர் கொடுத்த மார்க்கத்தை வந்து அதுக்கு ஒரு வேறு அமைப்பு வந்து இதுவரைக்கும் யாரும் பண்ணியிருக்கிறதா தெரியல. நிச்சயமா அந்த அமைப்புல தான் அது பின்பற்றி இருக்கும். ஓகே ஓகே, சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். சில உருப்படிகளை தவிர்த்து சில உருப்படிகள் உள் வந்திருக்கிறது. ஆமா, பல உருப்படிகள் வந்து நாட்டியத்துக்குள்ள வந்திருக்கு. இப்போ வந்து இன்னும் நமக்கு அந்த பரதநாட்டியத்துல நமக்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல இப்போ பிரசண்டா இப்போ இந்த சமயத்துல இருக்கக்கூடிய உருப்படிகள் வந்து வேற எந்த ஆர்ட் ஃபார்ம்லயும் கிடையாது. ஒடிசில கிடையாது, கதக்ல கிடையாது, கதகளியில கிடையாது, மணிப்புரியில கிடையாது, கூச்சிப்புடியில கிடையாது. நம்ம பரதநாட்டியத்துல மட்டும்தான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, விரஜ் பாஷா, பெங்காலி, ஹிந்தி, இங்கிலீஷ் முத கொண்டு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஜாவளி இருக்கு. கரஹரப்பிரியால 1940ஸ்லயே கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு ஜாவளி. ஓ மை லவ்லி லலனா ஏலனே பொம்மண்டே, ஓ மை லவ்லி லலனா ஏலனே பொம்மண்டி, ஓ மை லவ்லி லலனா, இப்படி ஒரு இருக்கு. E220 step, is it fit to take? Sit a while, dear, let me convince you, oh my lovely lalana. தெலுங்கு சாகித்யத்தையும் இன்டர்ஸ்பர்ஸ் பண்ணி சில இடங்கள்ல தெலுங்கு சாகித்யம் வரும், சில இடங்கள்ல இங்கிலீஷ்ல சாகித்யம் வரும். இந்த மாதிரியான அந்த மொழிகளை, பல்வேறு விதமான மொழிகளை வந்து பரதநாட்டியத்துலதான் நம்ம இன்னைக்கு அதை கையாண்டுட்டு இருக்கோம். ஓகே ஓகே, நன்றி, மிக்க நன்றி சார். நல்லது, நான் புதிதாக அறிந்து கொண்டேன், இங்கிலீஷ்லயும் இருக்குதுன்னு சொல்லி இன்று தான் அறிந்து கொண்டேன். மிக சந்தோஷங்கள், மிக்க நன்றிகள் உங்கள் தகவலுக்கு. இன்றைய இந்த நிகழ்வு நல்ல பயனுடையதாக எனக்கு அமைந்திருக்கின்றது. மிக்க நன்றிகள் சார். நன்றி, மிக்க நன்றி. நன்றி மேடம். நன்றி நன்றி. அடுத்தது காவேரி ரமேஷ் அவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. காவேரி ரமேஷ் அவர்கள் தங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். சார், இந்த கேள்வின்றதோட ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் வர ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து தஞ்சை நால்வர்கள் வந்து அந்த மார்க்கங்கள் அமைச்சாங்க இல்லையா? அதுல வந்து அல்லாரிப்பு, ஜதிஷ்டம், சப்தம், பதவர்ணம், அந்த இதுல வந்து ஸ்வரஜதியும் சேர்ந்து வந்து சோ மத்த தில்லான வரைக்கும் வந்திருக்கு இல்லையா? சோ அந்த காலத்துல வந்து ஐ மீன் என்னுடைய ஜெனரேஷன் வரைக்குமே பார்த்தா கூட வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு டெடிகேட்டடா எடுத்து அதை நம்ம அத்தனை நம்மளுக்கான மார்க்கத்துல என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதை பண்ணணும் இல்லையா? என்னோட ஏஜ்ல எனக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு வர்ணம் ஒண்ணு ஜதீஸ்வரம், ஐ மீன் பதவர்ணம், அப்படி இல்லைன்னா ஸ்வரஜதி, ஏன்னா ஒண்ணுதான். ரெண்டுமே நம்ம டெஃபினட்டா வந்து எடுத்து அந்த 1 மணி நேரம்ன்றதோட இது 2 மணி நேரம் மேலேயே போக கச்சேரியா இருக்கும். இந்த மாதிரி இல்ல வர்ணம்ங்கிற இடம் வரும்பொழுது அது வந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில இட் should be either பதவர்ணம் ஆர் ஸ்வரஜதி. ஓகே ஃபைன் சார், அது இப்ப புரியுது. சோ இத ஒரு காம்பாக்ட் பேக்கா நம்ம அதை வந்து எடுத்து அவங்களுடைய அந்த வழியில பண்ணின்னு வந்து நிறைய இதுல குறை இருக்கு இல்லையா? எல்லாமே வந்து மொத்தமா இப்ப பண்ண முடியல. சோ எங்களோட ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்த வரைக்கும் அதை நாங்க டெடிகேட்டா எடுத்தோம். எங்க குரு சொல்றதை நாங்க இது பண்ணோம். அண்ட் லைக் அதை நாங்க வந்து பிராக்டிஸ் அந்த அளவுக்கு பண்ணோம் அவங்களோட சேர்ந்து குருவோட. பட் இந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு 1 hour தான் நம்ம அந்த ஷோவே நம்மளால கொடுக்க முடியுது இல்லையா? சோ அந்த 1 hour அது கூட ஏன் கொடுக்க முடியுது அப்படின்னும் போது இப்ப வர குழந்தைங்களுடைய அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து அவ்வளவுதான். கரெக்ட். சோ அது அந்த எட்ஜ் வரும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சொல்றதை விட ரசிகர்களுடைய பொறுமை, ரசிப்புத்தன்மை, ரசனை உண்மை இல்ல. என்னெல்லாம் கேட்டா ஹானஸ்டா வந்து ஐம் டேக்கிங் தட். ஏன்னா வந்து இவ்வளவுதான் இந்த குழந்தைங்களால பண்ண முடியுது அப்படின்ன போது ஐம் ஜஸ்ட் காம்பாக்டா அதை குறைச்சு கொண்டு வந்து நான் பண்ணிட்டு போறேன். சரி, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சார், இப்போ அது வந்து எனக்கு வந்து தெரியறது என்னன்னா அது தவறா இல்ல கரெக்டா நம்ம பண்றது அப்படின்றது இல்ல. குறைச்சு பண்றது அப்படின்னா எப்படி அதை மீன் பண்றீங்க? இப்போ வந்து நம்ம ஒரு மார்க்கமா எடுத்தோம்னா ஒரு புஷ்பாஞ்சலி ஒரு மல்லாரி ஒரு அல்லாரிப்பு, ஜதீஸ்வரம்,
So, இந்த இதுல வந்து நம்ம எடுத்துப்போம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாடல்களுக்கு நம்மளுக்கு அங்க வந்து அந்த 1.5 hours கச்சேரி கொடுக்க வேண்டிய வரும். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம வந்து இப்ப சலங்கை பூஜைன்ற ஒரு கான்செப்ட் உள்ள நுழைஞ்சிருக்கு. சலங்கை பூஜைன்ற ஒரு கான்செப்ட் உள்ள வரும்போது நம்ம சலங்க பூஜையிலயும் அதே புஷ்பாஞ்சலி, அலரிப்பு, சதீஸ்வரம், சப்தம், வர்ணம், அது மேபி வர்ணம் ஆர் வர்ணம் பிஃபோர் அது வரைக்கும் தான் நம்மளால கொடுக்க முடியும் அந்த ரேஞ்ச் ஆஃப் குழந்தைங்களுக்கு. சோ அது பண்ணும் போது மறுபடியும் நம்ம அந்த குழந்தைக்கான ஒரு இது வரும்போது, அதாவது அவங்களுடைய அரங்கேற்றம்ன்ற ஒரு கான்செப்ட் வரும்போது அதை திருப்பி ரிப்பீட்டடா அது கொண்டு வர்றது கரெக்டா இல்லைன்னா அந்த லெவலுக்குல இருந்து அதுல ஏதோ நம்ம குறைச்சு கொண்டு வந்து வர்ணம்ல இருந்து அடுத்த பாடல்கள் கொண்டு போறது கரெக்டா? இல்ல, நான் நேத்து கூட ராஜேஸ்வரி மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதாவது 80கள் 90கள் வரைக்குமே நான் எங்க வாத்தியாரோட என்னோட குருவோட இருக்கும் பொழுது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். சலங்க பூஜைங்கிறது அப்பவும் இருந்தது, இல்லாம கிடையாது. அந்த சலங்க பூஜை வந்து எப்போ செய்வாங்க, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அரங்கேற்றம் பண்றதுக்கு ரெடி, அரங்கேற்றம் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு அப்படின்னா அரங்கேற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அந்த அரங்கேற்றத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி அரங்கேற்றத்துக்கு உண்டான மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வச்சு வரும்பொழுது அரங்கேற்றத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அது 1 மாசத்துக்கு முன்னாடி ஐதர் எங்க குருவோட வீட்டுல, அப்படி இல்லைன்னா ஆடக்கூடிய ஸ்டூடெண்டோட வீட்டுல, அந்தந்த ஒருத்தருடைய கன்வீனியன்ஸ்க்கு தகுந்தபடி அவங்க வீட்டுல இல்ல இங்க அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு 15-20 பேர் பக்கவாத்தியத்தோட, மிருதங்கம், வயலின், ஃப்ளூட் எல்லாரும் பக்கவாத்தியத்தோட வீட்டுல ஆர் அவங்க வீட்டுல பண்றதுதான் சலங்க பூஜையா இருந்தது. அதுக்கு முன்னாடி எங்க வாத்தியாரோட வழக்கத்துல சொல்றேன் நான். அன்னைக்குதான் முதல்ல சலங்கைய வந்து பூஜை பண்ணி கஜ்ஜ பூஜைன்னு பண்ணி காலில் கட்டி விடுவாங்க. அன்னைக்குதான் முதல்ல ஆடுறது. இப்போ வந்து இந்த முதல்ல ஸ்டேஜுக்கு போறதுங்கிறதே இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நான் உட்பட அப்படிதான் பண்றேன். சோ இப்ப வந்து அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த எல்லா வழக்கமும் மாறி இருக்கு இல்லையா, நிறைய மாறுது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நிறைய மாற்றங்கள் வருது. ஸோ இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய ப்ரோக்ராம் ஆடக்கூடிய எக்ஸ்போஷர் நிறைய இருக்கு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டெம்பிள் ஆடக்கூடிய இந்த சிவராத்திரி நேரங்கள்ல, நவராத்திரி நேரங்கள்லாம் நிகழ்ச்சி பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால குரூப்பாலாம் ஸ்டேஜ்ல வந்து நம்ம பண்ண வைக்கிறோம். அதாவது சலங்க பூஜை அப்படிங்கிறது வந்து பண்ணலாம், தப்பில்லை. அதை வந்து அவ்வளோ கிராண்டா பண்ணணுமா? அப்போ சலங்க பூஜைன்னு பண்ணும் பொழுதே அந்த ஸ்டூடெண்ட் அரங்கேற்றத்துக்கு ரெடி ஆகும் பொழுது பண்றதுங்கிறது வந்து கரெக்டான விதமா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இல்ல வந்து ஓரளவு அரங்கேற்றம் இப்போல இருந்து நம்ம சலங்க பூஜைக்கு அந்த குழந்தைய நம்ம தயார் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு வருஷத்துல அந்த அரங்கேற்றத்துக்கு 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ அரங்கேற்றத்துக்கு தயார் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது சலங்க பூஜை பண்ணலாம். சலங்க பூஜையில வந்து பண்றத அப்படியே அரங்கேற்றத்துல ரிப்பீட் பண்றதுல தப்பே இல்லை. அதே மார்க்கத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. எப்பவுமே நம்ம நாட்டியத்திலையும் சரி சங்கீதத்திலையும் சரி ஒரே உருப்படிய திரும்ப 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 10 வாட்டி 20 வாட்டி 100 வாட்டி ஆடும் பொழுதுதான் ஒரு முறையும் அது மெருகேறி அடுத்த லெவலுக்கு போகும். ஓகே, அது நான் வந்து ஆக்சுவலி அந்த ஒரு கான்செப்ட் சொல்லல. நான் வந்து இப்போ நம்ம சலங்க பூஜையில நம்ம அதே உருப்படி இல்ல, மேபி இந்த உருப்படியில வேற வேற இதுல ராக தாளத்துல வேற பாடல்கள் எடுத்து நம்ம பண்றோம் இல்லையா? சோ நம்ம அந்த நேரத்தை வந்து திருப்பி அதையே பண்ணாம டைரக்டா இப்ப நான் வந்து பண்றதுனால நான் செய்யுங்க அது கரெக்டான்ற எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்துக்குள்ள கேக்குறேன். நான் வந்து சலங்க பூஜையில பண்றதுனால இங்க கொண்டாந்து அலரிப்பு கொண்டு வர்றது இல்ல, ஜதிஷ்டம் அலரிப்பு கொண்டு வர்றது இல்ல. ஆமா, அரங்கேற்றத்துல இதை கொண்டு வந்துட்டு சப்தம், வர்ணம், கீர்த்தனம், இது ஜாவலி ஆர் அஷ்டபதி, தில்லானா அப்படி கொண்டு போறோம். சோ அதுல எந்த விதத்துல அது பண்றதுனால எந்த கான்ட்ரோவர்சி இருக்குமா? இல்ல, அத வந்து ஒரே மாதிரியான ஃபார்மேட்ல அரங்கேற்றத்துல எப்பவுமே ஜதீஸ்வரம் அலாரிப்பு கிடையாது அப்படி வச்சுக்காம அதை கொஞ்சம் ஷஃபிள் பண்ணலாம்.
அலாரிப்புல வந்து ஒரு ஒரு சமயம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சலங்க பூஜையில பண்ற பாடலை வந்து அரங்கேற்றத்துல ரிப்பீட் பண்ணாம பண்ற மாதிரி ரிப்பீட் பண்ணி அரங்கேற்றத்திலையும் ஜதீஸ்வரம் வர மாதிரி. ஏன்னா இப்போ வந்து ஜதீஸ்வரம் ஆடக்கூடிய அக்கேஷன் அரங்கேற்றத்தை தவிர வேற எங்கேயுமே இருக்கிறது இல்ல. வேற எந்த நம்ம இதுல பண்றோம் தானே சார், சலங்க பூஜையில இப்ப நம்ம அதை பண்றோம் தானே? ஆமாமா, இல்ல சலங்க பூஜையில பண்றதுனால அங்க பண்றது இல்லைன்னு சொல்றேன் இல்லையா. ஒரு முறை வந்து சலங்க பூஜையில பண்ணாம அரங்கேற்றத்துல பண்ணலாம்னு சொல்ல வரேன். மேபி அந்த மாதிரி கிளாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாத்தி, ஏன்னா அரங்கேற்றத்துல எப்பவுமே ஜதீஸ்வரம் இல்ல அப்படின்னு வைக்காம இந்த அரங்கேற்றத்துல ஜதீஸ்வரம் வச்சா அடுத்த அரங்கேற்றத்துல இல்லாம அதுக்கு அடுத்த அரங்கேற்றத்துல ஜதீஸ்வரம் இருக்கணும். அதை மாத்தி மாத்தி பண்ணலாம், தப்பு இல்ல. அப்படி பண்ணலாம். எஸ் லலிதா. அடுத்தது லலிதா முக்கியமான கேள்விகளோட வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு பெருசா ஐ மீன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் டு தாஞ்சூர் நால்வர். அவங்க டிசைன் பண்ணிருக்கிற அந்த ஒரு ஃபார்மேட்டை வந்து கிட்டத்தட்ட பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் A+B² ஃபாலோ பண்றோம். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மார்க்கம் வந்து இம்பார்ட்டன்ஸ், ஒரு வெயிட்டேஜ் அதுக்கு வந்திருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலா. ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ நான் ஆய்வு பண்ணும்போது நான் என்ன படிச்சேன் அப்படின்னா, அந்த காலத்துல நம்ம இப்போ பண்ற மாதிரியான ரோலர் கோஸ்டர் ஜதீஸ் கிடையாது. ஜதீஸ் சொல்கட்டுகள் இருந்தாலும் அந்த ஜதி சொல்கட்டுகளை மெலடியா தான் பண்ணியிருக்காங்க. மெலடியா பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்டாவோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப துரித காலத்துல ரொம்ப வேகமா வர மாதிரியோ அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா நிரூபணம்லாம் ஆடி இருக்காங்கன்னா ஒருத்தரால என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பாடினால 18 உருப்படிகளையும் அத்தனை ஃபாஸ்டா அவ்வளோ ஜதீஸ் இருக்கிற உருப்படிகளை பேக் டு பேக் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா அப்போ இருக்கிற இது வந்து கொஞ்சம் மெலோடியா தான் இருந்திருக்கும், ரொம்ப ஸ்லோவா தான் இருந்திருக்கும். அதனால்தான் வந்து ரசிக்க தகுந்தபடியா இருந்திருக்கு. அண்ட் ஆடியன்ஸோட ரசனையும் அப்படி இருந்திருக்கு. இப்போ ஆடியன்ஸ் ஆர் சோ அவேர், அவங்க வேற ஃபார்ம்ஸும் பாக்குறாங்க, நிறைய அவங்களுக்கு அப்டேட் ஆகுறாங்க. அதனால அவங்களுக்கு பொறுமையான ரொம்ப ஸ்லோ பேஸ்ட் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்னா என்னோட கேள்வி கொஞ்சம் தர்க்கத்துக்குரியதா கூட இருக்கலாம். இப்ப தாஞ்சூர் குவார்டெட் பண்ணிருக்கிற மார்க்கத்தை நம்ம மாத்தி தான் பண்றோம் ஆக்சுவலா. ஏன்னா அவங்க செட் பண்ணிருக்கிற மார்க்கத்தை அப்படியே ஆசச் எடுத்து பண்றது கிடையாது, எத்தனையோ மாத்தி 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 தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் என்ன கேக்குறேன்னா, அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாஞ்சூர் குவார்டெட் இது நான் அதை பத்தி படிக்கும்போது நான் சப்தத்துல பண்ணதுனால நீங்க சொன்ன மாதிரி மண்டுக்க சப்தம்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து அந்த சப்தம் எனும் தாள சொல்கட்டுன்னு ஒரு புக்ல நிறைய அந்த மண்டுக்கம் மட்டும் கிடையாது, தித்ரி பக்ஷி சப்தம், அதுக்கப்புறம் சல்யக சப்தம்னு நிறைய சப்தங்கள் இருந்தது. அதெல்லாம் ஒரு ஒரு அனிமல்ஸோட கெய்ட்ஸை வச்சு, ஒரு பறவையோட அந்த ஒரு அந்த சப்தத்தை வச்சு, ஈவன் வண்டின கதி கூட இருந்தது அதுல. சோ நான் என்ன கேக்குறேன்னா, வாட் இஸ் ராங் இன் பிரிங்கிங் பேக் தீஸ் திங்ஸ் இந்த மார்க்கம்? நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வர்றது. இப்போ சப்தம்னா நீங்க சொன்னீங்க காம்போதி ராகத்துல பெரும்பாலும் மிஸ்ர சாப்பு சாலத்துல தான் இருக்குன்னு. பட் அந்த காலத்துல ஷஹஜியும் இன்னும் தாஞ்சூரை சேர்ந்த நிறைய மராத்தா கிங்ஸ் எல்லாருமே வந்து வேற வேற ராகத்துல வேற வேற தாளத்துல எல்லாம் அமைச்சிருக்காங்க. So my point is, what is wrong in bringing that back? இல்ல, கொண்டு வரது தப்பில்ல. எங்க வாத்தியாரே நான் சொன்னனே, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அதுல ஒரு ராகம் கூட காம்போதி கிடையாது. அவர் ஆரம்பிச்சது ஆரபியில் ஆரம்பிச்சார். ஓகே. தத்தையாத்தை தத்தத்தா தத்தையாத்தை அப்படி ஆரபியில் ஆரம்பிச்சுட்டு காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படி பண்ணார். இப்போ ஒரு விஷயத்த நான் மாத்தி அமைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து, இப்போ கம்ப்ளீட்டா அந்த சப்தத்தை, இதுக்கு முன்னாடி இருந்த சப்தத்தை கம்ப்ளீட்டா ராகத்தை மாத்தி, சாகித்யத்தை மாத்தி, ஆறு தாளத்தை மாத்தி, அதுக்கு பண்ணக்கூடிய அபிநய
முறையையும் மாத்தி நம்ம பண்ணினாதான் அது வந்து கம்ப்ளீட்டா மாத்தி பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ எங்க வாத்தியார் பண்ணின இந்த சப்தத்தையே எடுத்துக்கிட்டு இதுல வந்து காம்போதி வரல, அதனால நான் வேற ராகத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால அந்த பத்தத்தில இல்லாம மாத்தி பண்றேன்னு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரியான ஃபார்மேட்ல இருக்கு, ராகத்தை மாத்தி பண்றோம். இல்ல ஒரு கௌத்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ கங்கமுத்து பிள்ளை கம்போஸ் பண்ண நவசந்தியோ இல்ல பஞ்சமூர்த்தியோ இல்ல மத்த நட்டேஷ கௌதம், கணேச கௌதம், விஷ்ணு எல்லாம் இருக்கே, காளி கௌதம்லாம் இருக்கே, இதெல்லாம் இல்லாம ஒரு புதுசா ஒரு பாரதிதாசன் பாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு சாகித்யத்தை எடுத்து இப்ப திருப்புகழ் எல்லாம் கௌதம் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது இது வந்து அந்த ஃபார்மேட்ல எல்லாம் நான் புதுசா பண்றேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த ஃபார்மேட் அதுதானே, ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபார்மேட், அதை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு புதுசா ஒண்ணு பண்ணும் பொழுதுதான் அது நான் புதுசா பண்றேன், ஆறு மாத்திருக்கேன் அப்படின்னு வரும். இந்த மார்க்கத்தை நம்ம வந்து கலரை மாத்தி ஒரு ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கு, அதுல வந்து நான் அப்படியே பிங்க் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வேற கம்ப்ளீட்டா மாத்திட்டேன் அந்த கலர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மார்க்கத்தை அப்படி சொல்ல வரல. பட் ஈவன் நால்வர் பண்ணி இருக்கிறதுலயே நிறைய பார்த்தோம்னா அதுல தத்தை யாத்தை தத்ததாம்னு ஸ்டார்ட் ஆகல. நிறைய வந்து ஸ்வரங்கள் இருக்கு, ஜதிகள் இருக்கு, ஸ்வர ஜதி இருக்கு, அதோட சாகித்யம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு குட்டி மினி வர்ணம் மாதிரிதான் இருக்குது பாக்குறதுக்கு. சோ அந்த மாதிரி சப்தங்கள் அந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கு. சோ மேபி அதுக்கப்புறமா ஸ்வரங்கள் இருக்கு, ஜதி இருக்கு, ஸ்வர ஜதி இருக்கு. ஆனா அந்த ஜதிகளை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த காலத்துல வந்து அப்படி ஜதிகளை சொற்கட்டுகளா நம்ம ரிசைட் பண்ணி அவங்க வந்து இப்ப நம்ம எப்படி ஜதியை ரிசைட் பண்றோமோ அந்த மாதிரி ரிசைட் பண்ணி ஆடல. பட் அந்த இட் வாஸ் சங் as a மெலடி. இப்ப எப்படி தாத்தையா தை தத்த தாம்னு நம்ம மெலடியா பாடுறோமோ அந்த மாதிரி வந்து இட் வாஸ் நாட் த சேம் சொற்கட்டுகள். ஆனா அதுல இருக்கிற சொற்கட்டுகளை வந்து மெலடியா தான் பாடியிருக்காங்கன்னு நிறைய அந்த புக்ல பார்த்தப்போ அந்த மாதிரிதான். ஆக்சுவலி சொல்ல போனா பொன்னையா பிள்ளையே ஒரு இதை எழுதியிருக்காரு, திஷ்ட நடையில ஒரு சப்தம் எழுதியிருக்காரு. சோ அது அந்த மாதிரியான விஷயங்களை நான் கொண்டு வரணும் அப்படிங்கும் போது அதுக்கு வாட் ஐ ஃபீல் இஸ் ஆப்ஜெக்ஷன் இருக்கு. நீ அப்ப மார்க்கத்தை மாத்துறியா அப்படிங்கிற ஆப்ஜெக்ஷன் இருக்கு. வாட் ஐம் சேயிங் இஸ் மார்க்கத்தை மாத்தல, பட் புதுசா கொண்டு வரதுல என்ன தப்பு? நிச்சயமா புதுசா பண்றதுல தப்பு இல்ல, புதுசா பண்றதுல நம்ம தப்பே கிடையாது. இப்போ வந்து நம்ம புதுசா பண்ணும் பொழுது இப்போ இவங்க நால்வர் கொடுத்த மார்க்கத்துல வந்து இவங்க ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்ல எத்தனை ரெப்பர்டுவார் நம்ம கிரியேட் பண்ணலாம்? ஒரு மினிமம் ஒரு 20-30 ரெப்பர்டுவார் கிரியேட் பண்ணலாம். 20-30 டிஃப்ரெண்ட் ரெப்பர்டுவார், ஹோல் ரெப்பர்டுவார் நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு 20-30 அந்த ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம புதுசா ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்றோம்னா அந்த ஃபார்மேட்டுக்கு இத்தனை ஸ்பேஸ் கொடுக்கணும். அது இத்தனை விதமான மார்க்கங்கள் கிரியேட் பண்றதுக்கு அதுல ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஒரு மாற்றத்தை வந்து நம்ம நிச்சயமா அதை வந்து டெஃபினட்டா அதை வந்து அக்ரி பண்ணலாம், ஆர் அதை அக்ரி பண்ணி அதை வந்து இது பண்ணலாம். நடுவுல வந்து ஒரு வித்தியாசத்துக்கு ஒரு சப்தத்தை வந்து நான் வந்து கண்டச்சாப்பு நானே கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சப்தம் வந்து எப்பவுமே மிஸ்டர் சாப்புல பண்றோம், ஆர் மிஸ்டர் சாப்பு இல்ல, ஒரு அன்னமாச்சாரியா பாட்டை எடுத்து அது சப்தம் மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுங்க, இருக்கிற எல்லா சப்தமும் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு யாரோ ரெக்கார்டிங்க்கு கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அன்னமாச்சாரியா பாட்டை எடுத்து நான் மிஸ்ர சாப்புல அதை செட் பண்ணும்போது அது மிஸ்ர சாப்பு தாளத்துல அந்த மீட்டர்ல அது உட்காரல, சாப்புலதான் உட்காருது அந்த சாகித்யம். அப்போ அந்த அலாரி அந்த சப்தத்தை வந்து கண்டச்சாப்புல நான் பாடி கொடுத்தேன். அதுவும் காம்போதி ராகத்துல பாடல. பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பட் அந்த மாதிரி நம்ம ஒன்னு கிரியேட் பண்ணும் பொழுது அது ஒரு சொல்லுவாங்கல்ல, எங்க வாத்தியார் லால்குடி சார் சொல்லுவார், எந்த ஒரு புது முயற்சிக்கும் எந்த ஒரு தப்பும் தடையும் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் அதை அக்ரி பண்ணக்கூடியதா, அப்ரூவ் பண்ணக்கூடியதா இருக்கணும். ஒரு 100 பேர் ஒரு சபையில இருக்காங்கன்னா மினிமம் ஒரு 50 பேருக்கு மேல 60 பேருக்கு மேலேயாவது நிச்சயமா டெஃபினட்டா அதுல ஒரு 5 பேர் 10 பேர் அதை வந்து அப்ஜெக்ட் பண்றதுக்கு இருப்பாங்க, எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும்.
மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் இப்ப இதுல அப்படிதான். இன்னைக்கு செஷன்ல வந்து ஒரு 20-30 பேர் இருக்காங்கன்னா இதுல இருக்கிற எல்லாருமே வந்து டான்சர்ஸ், ஸ்காலர்ஸ். இதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு கருத்து நம்ம சொல்றோம்னா அதை ஒத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது இட் இஸ் அக்செப்டபிள். டெஃபினட்டா அது வந்து பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. மார்க்கம்னு ஒண்ணு நம்ம கிரியேட் பண்றதுன்னு வந்து உட்காந்து அதை வீம்புக்கு பண்ணணும்னு தேவையில்லை. ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு நீட் வருது இல்லையா? எப்பவுமே ஒரு கொஸ்டின் தானே, ஒரு கேள்வி தானே அடுத்த ஒரு கற்பனையை தூண்டுறதுக்கு ஒரு உந்துகோலா இருக்கும். சோ நம்ம இது எதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு வேணுமே, பண்ணினா என்ன அப்படின்னு ஒரு கற்பனை, ஒரு கேள்வி நமக்கு உதிக்கும் இல்ல, அப்போ அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கறதுல தப்பே இல்லை. ஆனா நம்ம பிளைண்டா இவங்க பண்ணினது சங்கீதத்துல இருக்கே நமக்கு கான்ட்ரவர்சி நிறைய. ஒருத்தர் ஒரு ஃபுல் இதை வந்து கச்சேரி ரெப்பர்டுவார்ல பாடாம ஜாவலியில கச்சேரி ஆரம்பிக்கிறது, மங்களத்துல ஆரம்பிக்கிறது, ஜாவலியில நிரவல் சுரம் பாடுறது, திலானால நிரவல் சுரம் பாடுறது, இப்படி எல்லாம் இருக்கே. இந்த மாதிரி வீம்புக்கு பண்றது வந்து சரி கிடையாது. அது எல்லாமே வந்து ஒரு அர்த்தத்தோட இருக்கணும் அந்த 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 கற்பனை ஆர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். அப்படி இருந்தது டெஃபினட்டா அது அக்செப்டபிள். அது நம்ம ப்ரெசென்ட் பண்ணி அது வந்து நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸை வந்து அக்ரி பண்ண வச்சு அதை அப்ரூவ் பண்ண வச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா அது ஒத்துக்க வேண்டியதுதான். மாற்றம்ங்கிறது வந்து வரவேற்கப்பட வேண்டியதுதான். நிச்சயமா. இன்னொரு கேள்வி இருக்கு சார். இப்போ தீமேட்டிக்கா சோலோ பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. நான் இந்த கேள்வியை நந்தினி ரமணி மேம் கிட்டே வச்சேன். இப்போ நிரூபணம் அந்த மாதிரி முன்னாடி இருந்தது இல்லையா, அது எல்லாமே வந்து அவங்க அந்த செட் ஆஃப் ஃபுல் ஐட்டம்ஸும் ஒரு பர்டிகுலர் தீம் பேஸ் பண்ணி இருக்குமா இல்ல அசார்ட்டடா இருக்குமா? அந்த மாதிரி எப்படி பண்ணாங்கிறத விஷுவலைஸ் பண்ண முடியல. நிரூபணம்ங்கிற முறையில என்னுடைய குரு வந்து 90களில் நிகழ்ச்சியே பண்ணியிருக்கார், ஒரு மார்க்கமே பண்ணியிருக்கார். கிருஷ்ணகான சபால மார்கழி ஃபெஸ்டிவல்ல 2 முறை பண்ணியிருக்காரு. ஒரு முறை வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் சுருட்டி ராகத்துல, ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம். 1.5 மணி நேரம் கூட இல்லை, அப்ப இன்னும் 2 மணி நேரம். அப்போ இந்த ப்ரோக்ராம் அப்பெல்லாம் அந்த ஸ்லாட் 2 மணி நேரம். அந்த ஸ்லாட் நைட் 8 மணிக்கு ஆரம்பிக்கும், 10 மணி வரைக்கும் நடக்கும். சுருட்டியில வந்து புஷ்பாஞ்சலி, அதை ஃபாலோ பண்ணி அங்காரகம் ஆஸ்ரயாமி தீட்சிதருடைய நவகிரக கீர்த்தனை, அதுக்கப்புறம் சுப்பராம தீட்சிதருடைய சாமினி எந்தனி தெல்புதுராங்கிற சுருட்டி ராக பதவர்ணம், அதை ஃபாலோ பண்ணி மரியாதை தெளியக்கனே இந்தெந்து வச்சித்திரா, அதுக்கப்புறம் வழுவூர் சாமு நட்டவனாருடைய சுருட்டி தில்லானா, இன்னொரு பதம் கூட பண்ணாருன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு இந்த தில்லானாவோட ஒரு முழு ப்ரோக்ராம் சுருட்டி ராகத்துல, அப்கோர்ஸ் வேற வேற தாக்கத்துல அமைஞ்சது. இந்த நிரூபணம் பண்றதுக்கு வந்து நம்ம காம்போசிஷனை மட்டும் சூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ ஒரே ராகத்தை ஆடியன்ஸுக்கு ஒரு சலிப்பு தட்டாம பாடணும். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது சுருட்டி ராகத்துல ஒரு நிரூபணம் பண்ணினாரு. அதுக்கு அடுத்த வருஷம் ஆனந்த பைரவியில பண்ணார். அப்போ அந்த ஒரு ராகத்தை வந்து 1.5 மணி நேரம் ஒரு ஆடியன்ஸ் கேட்கணும்னா அது வந்து எவ்வளோ பாடுறவங்களுக்கு அந்த ராகத்துல எந்த அளவுக்கு வித்வாம்சம் இருக்கணும், எத்தனை சலிப்பு இல்லாம பாடணும்னா அதுல அந்த அந்த ரேஞ்ச் ஆஃப் வித்வத் எவ்வளவு இருக்கணும். முடியல, நீங்க நிரூபணம்னு சொல்றீங்க. சோ அது அது அதான் இதெல்லாம் தான் பண்றது தானே. இதெல்லாம் தானே நம்மள மாதிரி இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு வந்து சேலஞ்சா அமையிறது. எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி நீங்க சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி குரத்தி நடனம் எல்லாமே தில்லானாக்கு அப்புறமா அது ஒரு இதுவா ஆட் பண்றாங்க அப்படின்னு. அது சின்ன பசங்க அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது பண்ணும்போது பாக்குறதுக்கு as long as it doesn't deviate from the classical touch பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் நான் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்ல நான் பார்க்கும்போது ஐ வாஸ் இன்வைட்டட் ஃபார் சலங்க பூஜை. நான் போய் பார்க்கும்போது அந்த பாட் டான்ஸ் ஒண்ணு பண்ணாங்க. அது எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த பாட்டுக்கு மேல இட் வாஸ் நாட் லைக் காலை தூக்கி ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி தான் இருந்ததே தவிர I couldn't see any footwork on the pot dance. So I came back to Lakshmi Akka and asked her what is actually pot dance. அப்ப அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா,
எப்படி ஒரு தாம்பாளத்தை தரையில வச்சு நம்ம கால் ஃபுட்வர்த்துக்கு ஏத்த மாதிரி அந்த தாம்பாளத்தோட அந்த அந்த ஒரு சத்தங்கள் நம்ம காதுல கேட்கணுமா, அந்த அது உங்களோட ஃபுட்வொர்க் அந்த தாம்பாளத்துல கேட்கணுமோ அந்த மாதிரி பாட்ல வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். ஷீ செட் அந்த மாதிரி ஒரு ஐதர் யூ ஹேவ் டு டான்ஸ் ஆன் த பாட், அந்த ஒரு தட்டும் வந்து நம்ம காதுல கேட்கணும். அது கிட்டத்தட்ட அந்த பாட்டோட இது வந்து அதுக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணோம்னா அந்த பாட்டே தரையில இப்படி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இட் மேக்ஸ் சவுண்ட் இட் சீம்ஸ். அந்த மாதிரி இருக்கிறது தான் பாட் டான்ஸ் அப்படின்னாங்க. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த அந்த அமைப்பையே மாத்தி பண்ற மாதிரி இருக்கு. இல்ல எதிர்க்கு அது இப்போ இப்போ வந்து பாட் டான்ஸோ இல்ல வந்து பீகாக் டான்ஸோ இல்ல வந்து ஒரு ஸ்னேக் டான்ஸோ பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பாம்பு நடனம்லாம் அப்ப பண்ணிருக்காங்க. அந்தந்த இதுக்கு உண்டான ஆஸ்பெக்டோட எடுத்துக்கிட்டு பண்றதுங்கிறது தான் முக்கியம். பட் அதுக்கு உண்டான தனியா அதுக்கு அந்த நாட்டியத்தோட இது என்ன அம்சம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்கிறது தான் டெஃபினட்டா. பட் அது நம்ம சொல்ல முடியாது, நம்ம எல்லார்கிட்டையும் அந்த டெடிகேஷனை எதிர்பார்க்க முடியாது. சில இடங்கள்ல அது இருக்கதான் செய்யுது, அது ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில இதெல்லாம் இந்த அமைப்பை மாத்துறாங்கிறது தான் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய. ஆமா ஆமா அது இருக்கு. அது பாட் டான்ஸ்ல மாத்துறதுங்கிறது எல்லாம் போய் இப்போ நான் சொன்னேனே, ஒரு ஒரு ஜாவளியில வந்து ஒரு ராகம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பெஹாக்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. திடீர்னு பாடுறவர் பார்த்தா வேற வசந்தா ராகத்துல வேற பாட்டு பாடிட்டு இருப்பாரு, வேற ஏதோ ஒரு கீர்த்தனை வேற ஏதோ ஒரு ஸ்லோகம் பாடி முடிச்சுட்டு அந்த பாட்டுக்கு வருது. இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பாரோ கிருஷ்ணய்யா பாட்டு அந்த கனகதாசருடைய தேவர் நாம ஆடுறாங்க. அதுல வந்து ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணன் வந்து அவன் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோட இன்டராக்ட் பண்றான். கிருஷ்ணனோட ஃப்ளூட் எடுத்து அவன் கூட இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு வாசிக்கிறான். வாசிக்கும் போது ஃப்ளூட்ல மியூசிக் வரல. அப்போ அன்னைக்கு வாசிக்கிற ஃப்ளூட் ஆர்டிஸ்ட் வந்து அப்பஸ்வரம் வாசிக்கிறார். என்னமோ ஒரு க்ரீச் ப்ரூச்னு ஏதோ சத்தம் கேட்குது அந்த ஃப்ளூட்ல. அவர் லிட்ரலி அதை வாசிக்கிறாரு, ஆடியன்ஸுக்கு கேட்குது. அப்புறம் கிருஷ்ணா வாங்கி வாசிக்கிறான், அந்த டான்சர் கிருஷ்ணாவா மாறி அந்த ஃப்ளூட் எடுத்து வாசிக்கிறான். உடனே அழகா மியூசிக் வருது. இதை வந்து அப்பஸ்வரம் வாசிச்சுதான் அதை கன்வே பண்ணணுங்கிறது கிடையாது. இதெல்லாம் தான் ஏஸ்தெட்டிக்ஸ். அங்க வந்து லிட்ரலி அந்த ஃப்ளூட்ல வந்து அப்பஸ்வரம் வாசிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை வேற மாதிரி கன்வே பண்ணலாம். இதுதான் நம்ம யோசிக்கணும். அந்த ஆடியன்ஸ் அந்த இடத்துல அந்த ஆர்ட்டோடைய அந்த லெவலை வந்து குறைச்சு கொண்டு போறது, அந்த ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு செகண்டுக்கு உண்டான அந்த ஒரு அந்த ஈர்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த 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 கலைக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பை கொஞ்சம் குறைக்கிறது. இதெல்லாம் தான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் கூடாதுங்கிறது என்னோட கருத்து. இல்ல சார், நீங்க இப்ப சொன்ன பாயிண்ட் வந்து ஐ கம்ப்ளீட்லி டேக் இட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்தெட்டிக்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அது இருக்கு. அது வந்து மார்க்கமா இருக்கட்டும் ஆர் டான்ஸ் டிராமாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இருக்கு அந்த எஸ்தெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. எப்படி நம்ம சாதாரணமா வெளியில போறோம், ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறோமோ அதுல ஒரு எஸ்தெட்டிக்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நாட்டியத்துல எல்லா இடங்கள்லயும் இருக்கு அந்த எஸ்தெட்டிக்ஸ்ங்கிறது. நம்ம சொல்றோம் நம்ம ஒரு கல்ச்சர்டா இருக்கணும், ஒரு கல்ச்சர், நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. பேசுற முறையில பேசுற வார்த்தைகள்ல ஒரு கனிவு இருக்கணும், ஒரு பணிவு இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் தான் நாட்டியத்திலயும் இருக்கணும். Thank you so much sir, it was a wonderful session. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். lot of informations, நிறைய நோட்ஸ் கூட எடுத்துட்டு இருக்கேன் நான். thank you so much sir. thank you. ரொம்ப சிறப்பா இருந்தது சார். வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களாமா? சங்கரி, பவானி, யாராவது கேள்வி கேக்குறீங்களா? வேற யாரும் கேள்வி கேட்கறதோ அல்லது தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கோ முன் வந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க. பரவாயில்ல, இந்த தீபாவளி நேரங்க சமயத்துல ஒரு 20 பார்ட்டிசிபென்ட் மேல இன்னைக்கு வந்திருக்காங்க. இல்ல, மொத்தம் 29 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமா ஆமா 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 கொஞ்சம் கொஞ்சமா இதுவா இருக்கு. சோ இப்போ யாரும் கேள்வி சொல்லுங்க சொல்லுங்க. நமஸ்தே சார். நமஸ்தே சார், எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த மார்க்கம் பேட்டர்ன் எல்லா பாணிலையும் இதேதான் எடுத்துட்டு போனாங்களா, இல்ல பாணியில அது ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சா? இல்ல, பாணியிலன்னு தனியா டிஃபரன்ஸ் இல்ல. ஒவ்வொரு பாணியிலையும் ஒரு சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருந்திருக்கு.
இப்போ பந்தநல்லூர் பாணி அப்படின்னு எடுத்தாலே அதுல வந்து தஞ்சாவூர் பாணியில இருக்கக்கூடிய நிறைய சிமிலாரிட்டிஸ் உண்டு. ஏன்னா பந்தநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் வந்து தஞ்சாவூர் நால்வருடைய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான், குடும்பத்துல ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருந்தவர் தான். பாணி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 30-40 வருஷமா சொல்றதுதான் பாணிங்கிறது. அப்பெல்லாம் அவங்க பாணி அப்படின்லாம் சொன்னதில்லை. அந்த காலத்துல எல்லாம் பாணிங்கிற ஒரு டேர்மே கிடையாது 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அப்ப வந்து ஒரு வழியில கத்திருக்காங்க. நாட்டியம் வந்து பந்தநல்லூர்ல நிறைய நட்டுவனார்கள், தஞ்சாவூர்ல, திருவிடைமருதூர்ல, காட்டுமன்னார் கோயில்ல, நிறைய நிறைய மற்ற ஊர்கள் எல்லாமே, திருவாலப்புத்தூர்ல, இந்த மாதிரி ஊர்கள் எல்லாமே நட்டுவனார்கள்லாம் இருந்திருக்காங்க. புதுக்கோட்டையில, இந்த பக்கம் கீரனூர்ல, அங்கெல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் நீங்க மரபுதந்தமா இது மரபு வழி பரத பேசான்கள்னு பேராசான்கள்னு புக்கை எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 நட்டுவனார்களை பத்தி BM சுந்தரம் சார் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மார்க்கம் அப்படிங்கிறது வந்து பொதுவா எல்லா வழியும் எல்லா பாணியிலையும் வந்து ஒரே மாதிரியான மார்க்கம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த அலாரி பூஜத்தீஸ்வரம் சப்தம் வர்ணம் பதம் தில்லானாங்கிற இந்த ஃபார்மேட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பாணியில வந்து வித்தியாசமான பாடல்களை வந்து பாடியிருப்பாங்களா இருக்கும், ஃபாலோ பண்ணியிருப்பாங்களா இருக்கும். இப்போ நம்ம மியூசிக்லயும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செம்மங்குடி வழி, DKJ வழி, அப்புறம் KV நாராயண சுவாமியோட வழி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி டான்ஸ்லையும் இந்த மாதிரியான பாணிகள்லாம் இருந்திருக்கு. பட் மார்க்கம்ங்கிறது ஒண்ணுதான். மார்க்கம்ங்கிறது ஒரே மார்க்கத்தை தான் எல்லா பாணிலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். சார் இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம அடவுகளுக்கு எல்லாம் தமிழ்ல பெயர்கள் இருக்கு இல்லையா, ஆனா ஏன் முத்ராஸ் மட்டும் நம்ம சமஸ்கிருதத்துல விநியோகாசும் முத்ராசும் படிக்கிற மாதிரி இருக்கு? அதுக்கு தமிழ்ல இருக்கா, நோட்ஸ் இருக்கா? இருக்கே, தமிழ்ல வந்து நம்ம இந்த சிலப்பதிகாரம்ல இருக்கிறதெல்லாம் தமிழ் பெயர்கள் தானே. சிலப்பதிகாரம்ல பஞ்சமரபுல இருக்கிறதெல்லாம் தமிழ் பெயர்கள் தானே. அதாவது இந்த 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இருந்த இந்த வடமொழி ஆதிக்கம் ஜாஸ்தி இருந்ததுனால அதுக்கப்புறம் தான் இந்த வடமொழி சொல்கள்லாம் அதிகமா இருந்திருக்கு. ஸோ தமிழ்லயும் இருக்கு. அபிநய தர்ப்பணம்லாம் வந்து சான்ஸ்கிரிட்ல தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்லயும் நமக்கு எல்லா முதிரைகளுக்கு எல்லாத்துலயும் தமிழ்ல நமக்கு விளக்கம் இருக்கு. கூத்தநூல் எல்லாம் கம்ப்ளீட்டா தமிழ் தான். கூத்தநூல் முழுசையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா முதிரைகளும் எல்லா வேதங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்ல விளக்கம் இருக்கு. சார் அந்த முக்கியமா இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய முத்திரைகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுல நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கா? ஏன்னா இதே பழகிட்டோம் இல்லையா. சிக்கல்னா அதை நம்ம தமிழ்ல நம்ம அதை வந்து தொடரணும், அதை தமிழ்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கம்ப்ளீட்டா அதை தமிழ்ல வந்து அழகா வந்து பெயர்களை நீட்டா அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அதுல ஃபாலோ பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல இப்போ வந்து நமக்கு வந்து விநியோகத்துக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, பரத சாஸ்திரத்துல இதுல எல்லாம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா அந்த அபிநய தர்ப்பணத்துல இருக்கு. அந்த மாதிரி விநியோகத்துக்கு குத்தநூல்ல பார்த்தா மாதிரி இல்லையே சார், வெறும்னா அந்த பேரை மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, விநியோகங்கள் வந்து தனியா இல்ல. அது நம்ம வந்து இப்போ தமிழ் படித்துக்கணும். படித்துக்கிறதுல இப்போ தமிழ்ல வந்து நம்ம வந்து ஓரளா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த பதாக்க கையை நம்ம எப்படி எல்லாம் நம்ம உபயோகிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்க வா போ அப்படிங்கிறது வணங்குகிறேன் இப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து இந்த பதாக்க கையை நம்ம யூஸ் பண்றோங்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். இதுவா ஓரலா சொல்லும் பொழுது நம்ம சொல்லலாம். அதை விநியோகமா நம்ம விநியோகாஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தகுந்தபடி அதை நம்ம அமைக்கணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு மேபி இதை வந்து தமிழ் படுத்தலாம். விநியோகங்களை வந்து தமிழ் படுத்தி எழுதலாம். இப்போ தியாகராஜ சுவாமி கீர்த்தனைக்கு தமிழ் வெர்ஷன் இருக்கு, ஒருத்தர் எழுதியிருக்காங்க. 800 கீர்த்தனைகளையும் தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ்ல எழுதியிருக்காங்க, ரொம்ப பொருத்தமா. அந்த மாதிரி மேபி யாராவது அதை எடுத்துக்கிட்டு பண்ணினா தமிழ்ல கொண்டு வரலாம். பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் தான். ஏன்னா இது நம்மளுக்கு தமிழுக்கு உண்டான கலையாச்சு. இது தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு உண்டான கலை. இது
கண்டிப்பா கண்டிப்பா. சார் இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இப்போ நாங்க நாங்க வந்து நிறைய எத்தனையோ மார்க்கம் கத்துட்டாலும் புதுசு புதுசா வரத நிறைய கத்துக்கிறோம். பட் ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ், அந்த தாஞ்சூர் குவார்டெட் ஐட்டம்ஸா இருந்தாலும் மற்ற ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸா இருந்தாலும் அது வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியறதா அப்படின்னு கேட்டா, எனக்கு பர்சனலா அவ்வளோ ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் என்னால ரீச் பண்ண முடியல, கத்துக்க முடியல. ஸோ நீங்க ஏதாவது ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஸோ நிச்சயமா. நான் நடுவுல இந்த கோவிட் டைம்ல வந்து அபைக்காக நாதனை அழைத்து வா வர்ணம் ஒர்க் ஷாப் நடந்தது. வர்ணம் ஆன்லைன்ல தான் கம்ப்ளீட்டா நடந்தது. அந்த கோவிட் டைம்ல சில ஆர்டிஸ்ட வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ வந்து நாதனை வர்ணம் வந்து சொல்லி கொடுத்தேன். டெஃபினட்டா பண்ணலாம், அதனால ஒண்ணும் இல்லை. மாமோகலாகிரி, இந்த பண்ண இன்னைக்கு நான் சொன்ன சாமி அழைத்து வாடி சக்கிய, இந்த கமாஸ் வர்ணங்கள், அந்த மாதிரி நான் தஞ்சை நால்வர் வர்ணமே நிறைய எங்க வாத்தியார் வந்து எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை கிடைச்சது. ஏன்னா தஞ்சை நால்வருடைய ஒரு ஒரு முக்கியமான வர்ணங்கள் எல்லாம் அதோட மியூசிக்கல் வெர்ஷன் நான் எங்க வாத்தியார்கிட்ட நான் கேட்டு கத்திருக்கேன். அதாவது இந்த கமாஸ் வர்ணம், தோடி தானிக்கே தகுஜானரா வர்ணம், மோகலாகிரி, எதுகுல காம்போஜில சாமி நின்னே, அப்புறம் வந்து ஸ்வரஜதி எதுகுல காம்போஜில இதுல உசேனி ஸ்வரஜதி, சக்கரவாக ஸ்வரஜதி, இந்த மாதிரி சங்கராபரணம்ல இருக்கிற வர்ணங்கள், ஆனந்த பைரவி, இதுக்கு உண்டான இந்த மியூசிக்கல் வெர்ஷன் இருக்குல்ல, இது வந்து எங்க வாத்தியார், நான் என்னால இதுவா சொல்ல முடியும், அடிச்சு சொல்ல முடியும், எங்க வாத்தியாரோட அந்த மியூசிக்கல் வெர்ஷன் தான் ஒத்தென்டிக்கான வெர்ஷன். அது ஒன் ஆஃப் த ஒத்தென்டிக் வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் என்னால. ஏன்னா இப்போ அந்த மியூசிக்கல் வெர்ஷனே இப்ப சரியா இருக்கிறது இல்ல. ஈவன் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டான்சர் வந்து நான் அதை நிறைய டான்ஸ்ல ஈவன் லீலா அக்கா மாதிரி, லீலா சாம்சன் மாதிரி ஒரு பெரிய ஒரு சீனியர் டான்சர் வந்து ஸ்டேஜ்ல ஆடும் பொழுது அவங்களுக்கு பாடுற அந்த ஒரு ஹுசைனி ஸ்வரஜதி பண்ணாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னும் ரொம்ப முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி. என்னால அந்த டான்ஸை பார்க்கவே முடியல, அவங்க டான்ஸ. ஏன்னா நான் ஒரு மியூசிஷியனா இருக்கிறதுனால அந்த பாட்டு அவ்வளோ, ஐயோ ஏன் இந்த இடம் இப்படி வருது, இப்படி வருது, ஐயோ இன்னும் அழகா வந்தா அந்த அவ்வளவு பிரமாதமா ஆடும்பொழுது இந்த இடத்துல சங்கதி இப்படி வரணுமே, இவ்வளவு அழகா இருக்கணுமே அப்படின்னு என்னால உட்காந்து பார்க்க முடியல அந்த ப்ரோக்ராம. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இருக்கிற அந்த பாடாந்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நாட்டியத்திலயும் அந்த பாடாந்திரம்ங்கிறது இருக்கு. மியூசிக்ல அது ரொம்ப இதுவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மியூசிக் ஃபீல்ட்ல. அந்த பாடாந்திரம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா நான் பண்ணும்பொழுது நிச்சயமா நான் சார் எங்களுக்காக வந்து இந்த இந்த இதுக்கு வந்து நீங்க ஸ்வரஜதிகள் எடுக்கலாமே. எக்ஸாக்ட்லி. மேபி ஸ்ரத்தாக்காக நீங்க வந்து ஒரு முறை வந்து ஸ்வரஜதிகள், அந்த பேட்டர்னோட ஸ்வரஜதிகள் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமே. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா. கண்டிப்பா வந்து எங்களுக்கும் அது ஒரு இதுவா இருக்கும், எங்களோட குழந்தைங்களுக்கும் அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நல்லா கிடைச்ச மாதிரி. ஏன்னா இந்த ட்ரெடிஷனை வந்து அவங்களுக்கு we want to take it forward when we take class. எங்களோட அடுத்த ஜெனரேஷன் அதை கொண்டு போவோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் அழகா அதை எடுத்துட்டு போவோம். கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நிச்சயமா பண்ணலாம். Thank you. We look forward, sir. Definitely. ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலி வேற யாரும் கேள்விகள் இருக்காமா, கருத்துக்கள் இருக்காமா, முடிச்சுக்கலாமா? கேள்விகள் இருந்தா கொஞ்சம் முன்னாடி வாங்க. இல்லைன்னு நினைக்கிறேன் சார். மிக அருமையான, எப்படி ஒரு நிறைவான ஒரு செக்ஷன் இன்னைக்கு. ரொம்ப ஆய்வரங்கம்னா அவ்வளோ ஒரு ஆய்வுகளுடைய ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்துருக்கிறோம். மார்க்கம்னு எடுத்துக்கிட்டா கூட அது ஒரு பெரிய ஒரு நீண்ட சப்ஜெக்ட் அது. இப்போ அதுக்குள்ள நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு கவர் பண்ணிட்டீங்க. அதுவும் இல்லாம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப 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 பல சிந்தனைகளுக்குள்ள, பல வகையான ஆய்வுக்குள்ள இதை வந்து எடுத்துட்டு போற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்துருக்கீங்க சார். கேள்வி கேட்டவங்களும் சரி, பங்கெடுத்தவங்களும் சரி, ரொம்ப நிறைய கேள்விகளுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய கருத்துக்களையும் அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. உங்களுக்கும் இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துகிட்ட அத்தனை பேருக்கும்
இத வந்து பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களும், இளம் மாணவர்களுக்கும் சரி, ஆய்வாளர்களுக்கும் சரி, பேராசிரியர்களுக்கும் சரி, என்னுடைய மனமார்ந்த நன்றின்னு நான் தெரிவிச்சுக்கிறேங்க சார். நன்றி மேடம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்க குரூப் ஆஃப் அந்த ஆர்டிஸ்ட் சர்க்கிள்ல என்னையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செஷன் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. நன்றி. ஒரு